श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्येकं गिरिं प्रायः श्रीनिवासानुकम्पया इक्षुधारस्रवन्त्ये मणिमूर्त्या शर्करायितम् वन्दे वृन्दावनचरं वल्लवी धनवल्लभम् जयन्ती शम्भुं धामवैदेवकी विभूषणम् அனுபவன உற்சவம் அப்படின்னு எம்பெருமானுக்கு உபச்சாரபரமான ஒரு ஆச்சரியமான உற்சவ தினத்திலே அந்த எம்பெருமானுடைய வைபவங்களை கொஞ்சம் அனுபவிக்கும்படியாக இப்பொழுது காரியமர தினம் என்கிற விஷயத்திலே சுவாமி தேசிகன் அனுபவம் எப்படி என்பதை நாம் அனுபவிக்க போகிறோம். வனபோஜனம் அப்படின்னா காட்டில் போய் கண்ணன் திரு அவதாரம் பண்ணி வசுதேவ கிரகத்திலிருந்து மாறி கண்ணன் நேரே ஆயிரபுரத்துக்கு இருக்கும்பொழுது தினமும் மாடு மேய்க்க காட்டுக்கு போகும்போது பிருந்தாவனத்துக்கு போகும்போது அங்கே கண்ணன் போஜனம் செய்தான் அப்படிங்கிறது பெரிய விஷயமா சொல்லியிருக்கான் புராணங்கள். நாச்சியார் சாதிக்கிறார், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்ணும் அறிவொன்றும் இல்லாத ஆய்வுக்கு அப்படிங்கிறார். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கண்ணன் கேட்டானா 1000 ரூபாய் பெண்கள் சொல்றா எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா நாங்க பசுமாடு பின்னாடி போய் காட்டுக்கு போய் சாப்பிடுவோம், இதுதான் எங்களுக்கு தெரியும். நாச்சியார் தான் அழகா நம்ம உண்மையை சொல்லுவார். உங்களுக்கு என்ன தெரியும்னா சாப்பிட தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அழகா பாட்டிலேயே எடுத்து சொல்லுவார் நாச்சியார். வேற என்ன தெரியும்னா அறிவொன்றும் இல்லாத, அறிவுன்னா என்னன்னே தெரியாது, அறிவு ஒண்ணுமே கிடையாது. காட்டுக்கு போய் நாங்கள் சாப்பிட தெரியும். பசுமாடு மேய்க்கிறதா காட்டுக்கு போவோம், கோச்சையே கையில கட்டி எடுத்து போவாங்க காட்டால மத்தியானம் வரைக்கும் ஆகாரத்துக்காக. தத்யோதனம் சமானீகம் சிலாயாம் சன்னிதானிகே அப்படின்னு பாகவதத்தில் கொண்டாடுறாங்க. தத்யோதனத்தை கொண்டு போய் யமுனா நதி கரையில் உட்காந்து எல்லா குழந்தைகளுடன் சேர்ந்து உட்காந்து கண்ணன் சாப்பிட்டாங்க. குழந்தைகள்லாம் மாநில குழந்தைகள்லாம் போய் சாப்பிடுவோம். அறிவுறுத்தல் இல்லாத ஆய்வுக்கு படிப்பெல்லாம் கிடையாது, இதுதான் படிப்பு. நீங்க ஆச்சாரியர் பின்னாடி போனவங்களா கேட்டால் ஆச்சாரியர் பின்னாடி போல பாடு பின்னாடி போகணும். எங்களுக்கு தெரிந்த ஆச்சாரியர்கள் அவர்கள் தான். நீங்க செஞ்ச அனுஷ்டானம் கேட்டால் ஆகாரம் தான், சாப்பிட்டது தான் எங்களுக்கு தெரிஞ்ச அனுஷ்டானம் அப்படின்னு சொன்னா. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஞானம் ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டால் அறிவொன்றும் இல்லாத அப்படின்ட்டா அதுவே உண்மையே கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டால் ஆய்குலத்து அப்படின்னா எங்க குலத்துல அறிவு இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஏன் நல்ல வைதிக வம்சத்திற்கான நீ வேதாந்தீனம் பண்ணிருக்கியா, எவ்வளவு தூரமா இருக்கு அப்படின்னு கேட்டா நியாயமா இருக்கும். ஒன்றும் இல்லாத நீ வேதாந்தீனம் பண்ணிருக்கியா கேட்டா என்ன? அந்த மாதிரி தான் எங்க கிட்ட உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் வராது. கண்ணன் கேள்வி ஏன்னா யார்கிட்ட எது கேள்வி கேட்கணும் ஒரு விவசாய முடியும், விவசாயம் இல்லாமல் கேள்வி கேட்டு இருக்கு. சரி அப்படியானா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுன்னா உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். ஆனால் எங்களுக்கு வேற ஒரு பெரிய பலம் இருக்கு. நீ எங்க குலத்துல பிறந்திருக்கிறாய், இது யாருக்குமே இல்லாத ஒரு பலம். நீ சீவைகுண்ட லோகத்துல இருந்தாங்கன்னா இல்லை நீ திருப்பாக்கடல இருந்தாங்கன்னா நாங்கள் இந்த குலத்துல இருந்தோமானால் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அம்மான அழைக்கிறான், அவன் எவ்விடத்தான் யானால் அப்படிங்கிறது நம்ம விட்டுவிடணும். ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல நீ அதனால உன்னனை பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறையொன்றும் இல்லாத ஓவிந்தார். எங்களுக்கு இருக்கக்கூடிய குறை என்னென்ன இருக்கோ அந்த குறையெல்லாம் நிறையாக்கக்கூடியவன் நீ, குறையொன்றும் இல்லாதவன் நீ. அப்படிப்பட்ட நீ எங்களுக்கு குலத்தில் வந்துட்டபடினால இந்த பாக்கியம் எங்களுக்கு இருக்கிறபடினால அந்த உரிமையில கேட்கிறேன், இறைவா நீத்தாரார் பறை என்பதாக நாச்சியார் கேட்கிறார். அப்ப இந்த ஆயிரக்குளத்திலே கண்ணன் அவதாரம் பண்ணி ஆயிரக்குளத்து வேஷமே போட்டு ஆயிரக்குளத்து பேச்சையே பேசி இடைநடையும் இடைவெளியும் இடைப்பேச்சும் உடை நாட்டமாய் விட்டதுன்னு நாச்சியார் பற்றி சொல்றாரு. அதனால அவருடைய ஆகாரமே இவருடைய ஆகாரம், இவருக்கு அந்த விருதுவெல்லாம் சாப்பிடுவாங்க. அப்போ கண்ணன் மாடி மேய்க்க காட்டுக்கு போய் அங்கே குழந்தைகளோட எல்லாரோடையும் உட்காந்து நடுவில் உட்காந்து அவா கொடுக்குற துரியோதனத்தை கையில் வாங்கி வச்சு சாப்பிட்டான் அப்படின்னு போது அப்போ சுவாமி தேசிகனும் ஒரு விஷயம் சாதிக்கிறாங்க. யாராவது விஷயத்தில் சாப்பிட்றவன் யார் அப்படின்னா யாகத்தில் அபிஷேகம்
சுத்தமாக கொண்டு வந்தால் தான் இங்கே அபிஷேகம் பண்ணுவோம், இல்லை நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் வந்து அதுக்கு அபிஷேகம் பண்ணுவோம், அப்படி தானே? அப்போ அதே மாதிரியாக எந்த மாதிரி என்ன சொல்லணும்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீரங்கத்திலோ இல்லை ஸ்ரீநாத் தீனியோ அந்த மாதிரி அப்படி வேண்டாம். யாகத்தில் மந்திரத்தோடு சொன்ன ஹவிஸை தயார் பண்ணி அந்த யாக ஹவிஸை தான் பெருமாள் ஏற்றுப்பார், அதை எதுவும் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னால் அது நியாயமாக இருக்கும். ஆனால் யார் எந்த ஹவிஸை கொடுத்தாலும் ஏற்றுப்பேங்கிறதுக்காக தான் இதை காமிக்கிறாங்க. கிருஷ்ணாவதாரம் எதன்னா புருஷோ பவதி கதன்னா சரஸ்ய தேவதாக அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் ஓடும். யார் அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் பெருமாள், அதை ஏற்றுக்கிறது அச்சாவதாரம். ஆற்றுல என்ன பண்ணுறோமோ அதை பெருமாள் ஏற்றுக்கிறாருங்கிறது தான் அச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சௌலபியம். அது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் நாம் பக்தியோடு கூட பிரசாதத்தை கொடுத்தோம்னா அந்த யாக வேத்தியனான யாக ஆராத்தியனான பரமபுருஷன் அதை ரொம்ப ஆச்சரியமாக ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த வனபோஜனம் அழகாக நடந்துதான். அதை யஜ்ஞமும் பாலதேவி அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதத்தில் தேவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் அப்படின்ட்டு யாதாபிஜயத்தில் சுவாமி ஆசிரியர் என்ன கேட்டால் யாருக்கு சாதாரண விஷயம் கிடையாது. மறையாத வேண்டிய தொகுத்தாடிங்கிறார்கள் நாச்சியார். இது கண்டாட்டு போகக்கூடாது. ஏன்னா வானிலை வாழும் அவ் வானவருக்கு மறைவர் வேள்வியில் அந்த புரோடாசத்தில் அந்த நெல்லு குத்துறதுலேயே மந்திரம் உண்டு, இன்னொன்றுக்கு மந்திரம் உண்டு. நெல்லுக்கு புரோஷனம் பண்ணணும், அந்த நெல்லுக்கு குத்தணும், அதுலேருந்து அரிசி எடுக்கணும், அந்த அரிசியை அரைக்கணும், அது மாவாகணும், அந்த மாவை வச்சு புரோடாசம் பண்ணணும். இதில் ஒன்றுக்குமே மந்திரம் உண்டு. ரொம்ப சுத்தமாக இருந்துக்காக அதாவது ஒன்றும் சாப்பிடாம மந்திரம் சொல்லி இட்லியும் தயார் பண்ணி புரோடாசம் பண்ணி பெருமாளுக்கு அவள் ஆச்சரியமாக வச்சு சமர்ப்பிச்சான்னா அது அவனுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆனால் இதையும் பெருமாள் வந்து பரம கருணையினாலே நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு பெருமாள் காமிச்ச ஒரு ஆச்சரியமான இடம் இந்த வனபோஜனம் அப்படிங்கிறது. அதனால பெருமாளையும் ஏழை பண்ணி அந்த ஞாபகமாக வனபோஜன உற்சவம் அப்படின்னு ஆச்சரியமாக பண்ணுவோம். இதில் காட்ட பெருமாள் நடந்த லீலைகள்லாம் அநேகம். வேதாவனத்தில் ஏகப்பட்ட லீலைகள், பாகவதத்தை பார்த்தா நிறைய லீலைகள். இதை வரிசையாக இதுக்கப்புறம் எது கருத்துக்கிறது கஷ்டம் நினைவு வச்சுக்க முடிய மாட்டேங்குது. சில பேர் கேள்வி கேட்குறோம், அது முன்னாடி இருக்க நீ முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படின்னு. என்ன கேட்டால் அதே மாதிரி இருக்கும். பெரியாழ்வார் பாசனத்தை பார்த்தா வேடிக்கை இருக்கும், இது எங்கே வரும்னே தெரியாது. நான் மொத்தமாக சேர்த்து அனுபவிக்கிறேன். அப்போது அதில் ஒரு ஞாபகார்த்தமாக வனத்தில் நடந்த இந்த காளிய மண்டலம் அப்படிங்கிற ஒரு லீலை, ஆச்சரியமான லீலை. அது மாத்திரம் நமக்கு வேண்டிய லீலை நம்ம எல்லாரும் அவசியம் அனுசந்தானம் பண்ண வேண்டிய லீலைன்னு பேசின்னு சொல்லிட்டு, அதனால் அந்த திருக்கோலத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு அன்றைக்கு பிருந்தாவனத்தில் வனபோஜனத்துக்காக அந்த கண்ணன் ஆச்சரியமாக காளிய மண்டலங்கிற லீலையை நடத்தினான். அதன் மூலம் நமக்கு ஆச்சரியம் பாடம் ஒரு கொடுக்குறான் அப்படிங்கிறத காண்பிக்கும்படியாக இந்த வனபோஜன உற்சவம் அழகாக நடந்தது. அதனால தான் அவர் சொல்லிட்டு காளிய மண்டலத்தை பற்றி உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தமான சுவாமி தேசிகரும் கூட எழுதுகிறார். அதனால் அங்கே தான் அனுபவிக்கணும். இதை வேற எங்கேயும் இது மாதிரி அனுபவிக்க முடியாது. பெருமாளோட கூட ஆச்சியாரோட கூட சுவாமி தேசிகரும் எழுதியிருக்கு அப்படின்னாலே. யமுனா நதியில் நடந்த ஒரு வைபவம் அது. யமுனா நதினாலே கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இடம். கோவர்தனம் இறைவனோ யமுனா நதீசா. பிருந்தாவனத்துக்கு மாறி வரும்போது கண்ணன் போய் பார்த்தானா இந்த இடம் பிடிச்சிருக்கான்னு. முதல்ல அவர் இருந்த இடம் கோகுலம் பேர். கோகுலத்திலேருந்து அந்த ஆபத்துகள்லாம் வந்தது. பூத்தனா சகடாசுரம்லாம் வரதை பார்த்து அவன் பயந்துட்டான். இந்த குழந்தைக்கு இங்கே இருந்தால் ஆபத்து வந்துடும், அதனால வேற நல்ல ஊராக பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு காடு பிருந்தாவனம். அங்கே போய் நம்ம ஊர் ஆக்கிட்டு அங்கே இருக்கலாம்ங்கிறதுக்காக அந்த கோகுலத்தில் ஒரு ஊரே ஊரை தேடிட்டு அப்படியே ஒரு கண்ணன் ஒருத்தனுக்காக. அதனால தான் கண்ணன் அந்த குளத்தில் இருக்கான்னா அந்த காரணம் அதுதான். கண்ணன் ஒரு குழந்தைக்காக ஒரு ஊரே மொத்தத்தையும் மூட்டை கட்டிட்டு அந்த இடத்த விட்டு வேற ஊருக்கு மாறி போகிறான். பிருந்தாவனம் போகிறான். அப்போ பிருந்தாவனத்தை முதல்ல கண்ணன் பார்க்குறான், இதெல்லாம் நல்லா இருக்கா, நமக்கு கேட்கறது தானா, இல்லாட்டா வேற எங்கேயும் மூட்டை கட்டலாமா அப்படின்னு பார்த்தா கோவர்தனம் கிரிவரா யமுனா நதீசா பிருந்தாவனம்னு இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறத பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். யமுனா நதி பக்கத்தில் இருக்கும். இன்னும் குதிச்சு விளையாடுறதுக்கு வேற இடமே வேண்டாம். ரொம்ப அழகாக இருக்கு. அதில் துறைகள்லாம் இருக்கு. யமுனை துறைவன் அப்படின்னு கண்ணனுக்கு ஒரு திருநாமம். காளிந்தி ரசிகாய அப்படிங்கிற சுவாமி யமுனா நதியிலே பரம ரசிகனம் கிருஷ்ணன். காவேரி ரசிகன் அப்படின்னு இருக்க மாதிரி நகராஜ பற்றி சொல்லச்சே தேசிய எப்பவுமே ஸ்ரீரங்க ரசிக அப்படின்னா ரங்க தைத்தா தைத்த ரங்க அப்படின்லாம் சொல்றாரு. ரங்க ஸ்ரீரங்கம்னா ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் பெருமாள் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் கேட்டால் ஸ்ரீலிங்குன்றம் காட்டிலும் திருப்பார்கடலை காட்டிலும் இது ரொம்ப பிடிச்சது. ஏன்னா திருப்பார்கடலை விட்டு தான் இங்கே வந்துருக்கு, அங்கே தானே வந்திருக்காரு. இப்போ அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டாருன்னா அடற்பொருள் அரசியும் அந்த
தண்ணீரும் காவிரி உள்ள முதல்வர் தான் அப்படின்னு திருப்பாக்கடலே முப்பது காவேரி வேணும்னு சொல்லிட்டு இல்லை லங்கைக்கு போகணும், விபீஷன் இருக்கிற இடம் அங்கேயாவது போகணும். அந்த முனிவாகன போகத்தில் சுவாமி தேசியம் சாதிக்கிற அயோத்தி நகரத்துக்கும் விட்டுவிட்டு பக்தன் ஆசிரியர் இருக்கக்கூடிய லங்கைக்கும் போகாமல் நடுவில் காவேரிக்கு வந்து இருக்கிற நமக்காக தானே இருந்தது அப்படின்னு நம்மளை அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக ஸ்ரீரங்கத்தில் நடுவில் இருந்தது. ஆறாமும் சூழ்ந்த ஆராய்ச்சி மொத்தமும் சுற்றி ஆறாம் தான் திவ்ய தேசம் அர்த்தம் பண்ணிருக்கோம். ஆறாம் சூழ்ந்தாருமே பாட்டில் முன்னாடி திவ்ய தேசங்கள் நிறைய பின்னாடியும் திவ்ய தேசங்கள் நிறைய இருக்கும். சீராத்தில் திருப்பூரே அதில் கட்சி ஊரகமே பேரகமே ஆரம்பிச்சு ஆறாம் சூழ்ந்தவரங்கம் ஆறாம் சூழ்ந்தவரங்கம் கமங்கே ஆறாமணி கண்ணனூர் வெண்ணகரம் எல்லா திவ்ய தேசத்துக்கும் நடுவில் ஸ்ரீரங்கம்னு ஒரு திவ்ய தேசம் வச்சு அங்கே நான் இருக்கேன் அப்படின்னு உபரி விபூதி நாசன் மாதிரி திவ்ய தேச நாயகனாக இருப்பாராம் அந்த பெருமாள் அங்கே சேவை சாதிக்கிறார். அந்த மாதிரி ரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கம் எப்படி திருவுள்ள முகப்படுதோ அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை காளிந்தி ரிசிகாய அப்படின்னு யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம் அப்படிங்கிறார். கண்ணனுடைய யௌவனத்துக்கெல்லாம் சாட்சியம் யமுனா நதி. ஏன்னா மொத்தத்தையும் பார்த்துருக்காங்க எல்லாத்தையும் கண்ணனுடைய பால நிலையெல்லாம் சாட்சி அந்த 2 மருத மரங்கள். அந்த கோகுலத்தில் 2 மருத மரம் வந்து அதுதான கண்ணன் முடிச்சான். அதனால யமலார்ஜுன திருஷ்ட பால அந்த யமலார்ஜுனர்கள் 2 பேர் இருந்தாலே அவள் தான் கண்ணனுடைய பால நிலையை மொத்தத்தையும் பார்த்தவர்கள். ஏன்னா பழக்கிற வழியெல்லாம் போடணும், கண்ணன் வாச வழியாக போட்டுக்கிறது. அதனால அந்த 2 மரத்துக்கு நடுவில் தான் போகலாம் எப்பவுமே. அதனால அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பின்னாடி எப்படி இந்த வழியில வந்தாங்க முறை காத்துருக்காங்க. இந்த 2 மரத்துக்கு நடுவில் போகிறது மாத்திரம் இல்லாமல் நல்ல உயர்ந்த மரமாக இருக்கா. யார் யார் இடத்துல கண்ணன் என்னென்ன பண்ணுறாங்கிறது மரத்துலேருந்து பார்த்தா தெரியும். அப்போ பார்த்து அங்கேருந்து பார்த்தா அந்த மரத்துக்கு தெரியும். ஊரில் வெளியில் யாருக்குமே தெரியாது. நான் எங்கள் இடத்துல கண்ணை எடுத்தானே அப்படின்னா நான் எடுக்கவே வாங்குறான் கண்ணன் வந்து அவன் சொல்றதெல்லாம் போய்மா நான் இங்கே தான் படுத்துட்டு இருக்கேன் எங்கேயுமே போல அப்படிங்கிறான். ஆனால் இந்த மரத்தை கண்டையும் கேட்டு தான் சரியாக போடும். அவன் போனான்னா எங்கே போனால் கரெக்டாக விசுவல் இன்னைக்கு எங்கே போனால் நேற்று அவாத்துக்கு போனால் நேற்று அவாத்துக்கு போனால் மொத்தத்தையும் சொல்லிடும். மரத்துக்கு போய் என்ன சொல்ல தெரியும் நினச்சிட்டு யாரும் மரத்தை லட்சியமே பண்ணல. அந்த மரத்தை லட்சியம் பண்ணதே கண்ணன் மொத்தம் தான். யாரும் லட்சியம் பண்ணல. ஏன்னா அந்த மரத்தினுடைய ரகசியம் கண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அதான் தேசியம் சாதிக்கிற யமலார்ஜுன திருஷ்ட பாலகேவி யமுனா சாட்சிக்கே யௌவனம் யுவான். கண்ணனுடைய பாலலீலை மொத்தமும் மர சாட்சி, கண்ணனுடைய யௌவன லீலை மொத்தமும் இந்த யமுனை சாட்சி. யமுனா நதி கரையில தான் மொத்த லீலை நடந்தது. ராசக்கிரியிலே லீலை உட்பட யமுனை யாத்திரை மணற்குன்று அப்படின்னு சொல்றாரு இல்லையா. யமுனை யாத்திரை மணற்குன்றுல வாசுதேவா வரவு பார்த்தே அப்படின்னு யாரை பார்த்துருக்காங்க. அந்த மாதிரியாக அந்த மணற்குன்று தான் மொத்தமே நடத்திருக்காங்க. ரொம்ப பிடிச்சு கண்ணன் ஒரு நாள் போய் மாடி வச்சுட்டு இருந்த போது பசங்கள் எல்லாம் அப்படியே இருந்த போது அந்த யமுனை நதியில் கொஞ்சம் தூரம் அப்படியே ஓரமாக போனார். அந்த இடத்துல யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு போர்டு உண்டு. இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது, பிரவேசம் கூடாது. ஏன்னா ஆபத்தான இடம், மோசமான இடம் அப்படிலாம் போடுறாங்க. அந்த மாதிரியாக இந்த யமுனையில் அந்த இடத்துல யாரும் வரக்கூடாது. கண்ணன் பார்த்தான் அப்படின்னா அந்த இடத்துல தான் முதல்ல போகணும். ஏன்னா அவதாரமே அதுக்காக. அதனால எந்த இடம் அது யமுனா நதியில் ஒரு இடம் இருக்கா. யமுனா ரசிகனா இருக்கிறவங்க அது செயல்படாது. காவேரி ரசிகலா இருப்பாரு. என்ன சின்ன செய்யறதுல காவேரியில் ஏதோ கலக்கிறான்னு உடனே படம் எடுத்து 100 பேர் இல்லை 200 பேர் 300 பேர் படம் எடுத்து நேரம் வந்து அவங்க போய் சண்டை போடுறாங்க. காவேரி ரசிகர் நீங்கள் போய் இது போய் ஏதாவது ஜலத்தெல்லாம் நடக்கும். ஆனால் யமுனா நதியை போய் தூஷணம் பண்ணுறவன் என்ன நடக்கிறது என்ன பார்க்கணும்னு இருக்காங்க. கண்ணன் தனியாக முழுக்கான், யாருமே இல்லை. அது தோழர்கள்லாம் தனியாக இருக்கா. கண்ணன் எங்கே போகிறாங்கிறது கவனிக்கிறேன். எல்லாரையும் விட்டு கண்ணன் நேரம் இந்த இடத்துக்கு வந்து இங்கே என்ன ஆபத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தாலும் உள்ளுக்குள்ள காலியர் அங்கே ஒரு குளம் இந்த மனிதருக்கு யமுனா நதியை சேர்த்து ஒட்டி இருக்கக்கூடிய நல்ல ஆழமான ஒரு குளம். அதுலேருந்து அந்த விஷம் கொஞ்சம் சர்ப்பத்தினுடைய விஷம், அந்த விஷம் காத்துப்பட்ட பறவைகள் உண்டு. அந்த கரையில எந்த மரமுமே நன்னா இல்லை, எதுவுமே துளிர்த்து இல்லை, எல்லாம் பட்டு போயிருக்கு. கரையில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பட்டு போயிருக்கு. மிருகங்கள்லாம் அது ஏதாவது வந்ததுன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே ஓடுவோம். அதனால தான் பசங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறாங்க. மிருகங்களையும் எதுவும் பசுமாட்டெல்லாம் வெளியே போகக்கூடாதுங்கிற பக்கத்தில் பார்த்தா 2-3 மாடு ஆடி ஏதோ ஒரு விருந்து கிடக்கிறது எல்லாமே.
அதெல்லாம் இப்படி இருக்கு, இன்னும் மோசம் பறவைகள்லாம் விழுந்து கிடக்குது, கண்ணனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு எவ்வளோ கூட இப்படி ஒரு இடம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷத்தினாலே மறுமுடிக்க பிரதானே சாதிக்கிறார். மொத்த இடமும் அப்படி இருக்கும்போது இதுக்கு என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறது அந்த யமுனா நதியில நாம் குதிச்சு அதை சுத்தமாக்கணும். எப்பவுமே குதிக்கிறதா வழக்கம். அப்படின்னு பக்கத்தில் என்ன பார்த்தாலும் ஒரு மரம் ஒன்று இருந்து விருட்சம் இல்லை, அந்த விருட்சத்து மேலே கண்ணன் ஏறி அங்கே யமுனா நதியில் குதிக்கிறான். கண்ணனுடைய திருவடி பட்ட உடனே அது துளிக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த விருட்சம் பூக்க ஆரம்பிச்சிடும். நல்லா இலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு அந்த விருட்சமே பார்த்துருந்தது. ஏன்னா ஒரு இலையெல்லாம் பட்டு போன இடம் கண்ணன் திருவடி பட்டா இப்படி ஆகுமா அப்படின்னா பிருந்தாவனமே அப்படிதான் ஆச்சுங்கிறார் பாகவதத்தில். பிருந்தாவனம் மொத்தமும் ஒரே முள்ளா இருக்கு. பிருந்தா அப்படின்னு அந்த முள்ளுக்கு பேர். அந்த முள்ளு காடா இருக்கு அப்படின்னா அதுக்கு பிருந்தாவனம் அப்படின்னு பேர். இது தெரியாம நிறைய பேர் பிருந்தான்னு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சில பேர் வியாக்கியானம் பண்றாங்க, இல்லை துளசிக்கு கூட பிருந்தான்னு பேர் விட்டு அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுறாங்க. அப்போ பிருந்தாவனத்தில் இருக்க பிருந்தானா முள்ளு. அப்போ என்ன சொன்னாங்க கேட்டாங்கன்னா பிருந்தாவனம் சகி பூவோ வித்தனோதி கீர்த்திம் யத் தேவகி சூத பதாம்புஜ லப்த லக்ஷ்மி. கண்ணன் திருவடி எடுத்து வச்ச உடனே அந்த முள்ளெல்லாம் போய் எல்லா இடமும் நல்லா பச்சை பசையெல்லாம் எடுத்தாங்க. கண்ணன் கடாட்சப்பட்டாலே இப்படி ஆகிடும். அந்த மாதிரி ரீதியில் இப்போ கண்ணன் திருவடி பார்த்த உடனேயே இந்த மரத்தில் நல்லா பூக்க ஆரம்பிச்சுட்டு ஆச்சரியமாக எழுதுறாங்க. மதுத்ரவை உட்பனகர்ஷபாஷ்பா ரோமாஞ்சிதான தேசிய அழகாக சொல்கிறாங்க. ஒரு காவியம் தானே, யாபாபதி காவியம். அதில் லீலைகள்லாம் நிறைய விஸ்தாரமாக சொல்கிறதுக்கு சமயம் கிடையாது அவருக்கு. ஏன்னா ஒரு காவியத்தில் மொத்தத்தையும் கிருஷ்ணன் சேர்த்து மொத்தத்தையும் சேர்க்கணும். அதனால் என்ன பண்ணாலும் எல்லாம் ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் தான் சாதிப்பார். ஆனால் இது மாத்திரம் 10 ஸ்லோகம் சாதிச்சிருக்கேன். இல்லைன்னா நம்ம உபன்யாசம் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு 10 ஸ்லோகம் சாதிச்சு இல்லைன்னா வாய்ப்பு தான் சொல்லக்கூடாது, அதுக்காக இதை சொல்லணுமே அப்படின்னு சொல்லி. ஆக கவியானபடினால அந்த விருட்சம் என்பது அது நாயகியாக இருக்காங்க, கண்ணன் நாயகனாக இருக்காங்க. கண்ணனுடைய ஸ்பர்சம் பட்ட உடனேயே ஆனந்த கண்ணீர் தினம் வந்துதான் அதான் மதுரசமாக பெருகிட்டு. மது திரவை நகர்ஷபாஷ்பா ரோமாஞ்சிதா கேசரஜாலகேன சின்ன சின்ன துடுலாம் விட்டு அதெல்லாம் முதல்ல ஹஸ்தஸ்பர்சம் பட்ட உடனே ரோமாஞ்சனம் வர மாதிரியாக இருக்குது அப்படின்னு அழகாக சாதிக்கிற. உண்மையில கண்ணன் நாயகன் அந்த பிருந்தாவனத்தில் பூமியில மண்ணிலேருந்து ஒவ்வொரு கொடியிலேருந்து என்ன நாயகன் எல்லாத்துக்கும் நாயகன். கோபிகாஸ்திரிகளுக்கு மாத்திரமே இல்லை. ஆனால் பிரம்மா சொல்ற நாயகன் ஃபுல்லாக இருந்தால் கூட பரவாயில்லையே அப்படிங்கிற. பூமாதேவி நாச்சியரே சொல்ற கண்ணன் திருவடி பட்ட உடனே எனக்கு ரோமாஞ்சனம் ஒவ்வொரு இடமும் அப்படிங்கிற. அதாவது என்ன கேட்டால் புல் முளைக்கும், முளைக்காத இடமெல்லாம் முளைக்கும். நம்ம மொத்தமே நாயகம் ஆகும். கிருஷ்ணாவதாரத்தில் மனுஷர்களுக்கு மாத்திரம் கிடையாது, மிருகங்களுக்கு உட்பட எல்லாத்துக்கும் நாயகம் ஆகும். ஸ்தாவரங்களுக்கு உட்படும், மண்ணுக்கு கூட உண்டு. பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாக இருந்தால் கூட பரவாயில்லை அப்படின்னு பிரம்மா சொல்றாரு கண்ணன். எனக்கு கொண்டு சக்தியில் ஒருத்தர் போட்டிய பாருங்க அநியாயம். ஒரு பிருந்தாவனத்தில் மரமாக போட்டக்கூடாது, ஒரு பிருந்தாவனத்தில் புல்லாக போட்டுக்கூடாது அப்படின்னு சில பேர் பெரிய அதிகாரத்தில் இருந்தால் கூட கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே இருந்தால் நான் பாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துருப்பேன். அங்கே போய் சத்திய லோகத்தை போட்டு நான் சொல்கிற மாதிரி 60 பண்ணி அது வேறு கஷ்டமாக இருக்காது. அப்படியாக இந்த இடத்துல அந்த மரத்து மேலே ஏறின உடனே மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அங்கிருந்து அந்த மகா கிரதத்துக்குள்ள உள்ளுக்குள்ள கண்ணன் பிரவேசம் பண்ணால் அந்த சர்ப்பம் பார்த்து யார் ஒருத்தர் அந்நியர் ஒருத்தர் புதுசாக வரக்கூடாது, அந்நியர்கள் பிரவேசிக்கக்கூடாதுன்னு போட்டு போட்டுருக்கும். ஆனால் அந்நியர் யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவனை என்ன பண்ணுறேன், கண்ணனுடைய சரீரத்தை அப்படியே சுற்றி 100 தலை சர்ப்பம் நல்லா வேகமாக சுற்றி இந்த பக்கம் வாழும், அந்த பக்கம் தலையுமாக. இந்த கண்ணன் பார்க்குறா, இந்த பக்கம் பார்த்தா வாழும், அந்த பக்கம் பார்த்தா தலை. உடனே என்ன பண்ணணும்னா ஒரு அமிர்த மதம் பண்ணணும். இல்லை வாழு தலை என்ன அர்ப்பணிக்கும். நடுவில் மந்திர பர்வதம் வேணுமில்லை பார்த்தா தன்னை பார்த்தா பரவாயில்ல, நாமளே தேஷா மந்திர பர்வதம் மாதிரி தான் இருக்கும். இந்த கிரதமும் சமுத்திரம் மாதிரி நல்ல ஆழமாக இருக்குது, சாதாரண இல்லை. அதனால் இந்த கிரதமும் சமுத்திரம் மாதிரி இருக்கும், சர்ப்பமும் வாசிக்கு மாதிரி இருக்கணும்னு இருக்க. நாமளும் மந்திர கோதரம் யஹா அப்படி தேசிய நடக்கா சொல்கிறேன். மந்திர குட்டியாக இருக்கும், நாமளும் மந்திர குட்டியாக நானும் இருந்துருக்கோம். அப்போ என்ன பண்ண கேட்டாங்கன்னா விஷம் போகாது அமிர்தம் விதாகம். அன்னைக்கு விஷத்தை எடுத்துட்டு அமிர்தத்தை கொடுத்தோம் இல்லையா, அந்த மாதிரி இன்னைக்கும் விஷத்தை எடுத்துட்டு அமிர்தத்தை
கடைஞ்சிருக்கு. அமிர்தம்னா ஜலம்னு ஒரு சம்ஸ்கிருதம் 2 அர்த்தம் உண்டு. 2 அர்த்தம். அன்றைக்கி விஷத்தை எடுத்துட்டு அமிர்தத்தை கொடுத்தேன். இன்னைக்கு சுத்தமான ஜலத்துக்கு அமிர்தம் அப்படின்னு பெயர். நல்ல ஜலம் இருக்கும் இல்லை சம்ஸ்கிருதத்தில் அழகாக பேர் வச்சிருக்கான். நல்ல ஜலம் கிடைக்கிறது அமிர்தம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கு, கிடைக்க மாட்டேங்குது. அதனால அமிர்தம் பேர் வச்சிருக்காங்க. அதனால விஷவ்யபோகாரமுகம் விதாதும் சுவாதூதயம் சோபயதி ஸ்மசிந்தும் விபத்ய சம்ஷிப்த பயோதிகல்பே அபாக்ரதே மந்தரபோதரம்யஹ. மந்திரக்குட்டி மாதிரி அழகாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தானே அந்த கடையில். இப்போ தேவர்களும் வேண்டாம், அசுரர்களும் வேண்டாம், நாமளே கடைஞ்சிக்கலாம்னு சொன்னான். அன்னைக்கு தேவர்களும் அசுரர்களும் கடைஞ்சி அவனை பிடிச்சாங்க. அதான் கடைஞ்ச முதல்வன் அவன் பேருக்கு நிறுத்தி வச்சுட்டு அங்கே கடல் கடைந்த மாதவன் கேசவன் அப்படின்னு இவனுக்கு தான் திருநாமம். எங்கேயாவது ஆழ்வார்கள் அங்கே கடல் கடைந்த தேவர்களும் அசுரர்களும் பாடுபாடுகள். ஒரு இடத்துல அந்த கடல் கடைந்த அமுதம் கொண்டாது எல்லாம் வேண்டாம், எல்லாம் பெருமாளுக்கு தான் கடல் கடைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவர்களும் அசுரர்களும் கடல் கடைந்தார்கள் அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு சுவாரஸ்யம் இல்லை. உண்மைதானே சொல்கிறோம். பெயருக்கு அவன் வச்சுட்டோம். அடுத்தது இவன் தான் கடல் கடைந்தான். அதனால் வந்து கடல் கடைந்தவன். இன்னைக்கு தேவர்களும் வேண்டாம், அசுரர்களும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாமளே கடல் கடைந்து விஷத்தை எடுத்துட்டோம், நல்ல சுத்தமான ஜலத்தை அப்படின்னு சொல்லிட்டான். ஒருத்தர் பரீட்சை 10ஆம் கிளாஸ் பரீட்சைன்னா அவன் 1 வருஷம் ஃபெயில் ஆகிட்டான், 2வது வருஷம் ஃபெயில் ஆகிட்டான், 3ஆவது வருஷம் எப்படியாவது பாஸ் ஆகணும்னு இருக்காங்க. பாத்திரக்கிட்ட போய் முதல்ல காக்க கொடுத்தாங்க. அவர்கிட்ட நான் உங்கள்கிட்ட தான் டியூஷன் படிப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் முக்கியமான கொஸ்டின்லாம் எனக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுங்க அப்படின்னா அவர் தான் கொஸ்டின் குறிக்கிறோம், எனக்கு தெரியும். அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கொடுங்க அப்படின்னா சரி அதெல்லாம் அதுக்கு நோட்டெல்லாம் கொடுக்கணும்னா அதெல்லாம் வாங்கினேன். நோட்டெல்லாம் வாங்கினா பரீட்சை எழுதினா 40 மார்க் வாங்குறதுல 38 தான் வந்தது. இவர் கூடவே தான் இருக்கேன். வாத்தியை பார்த்தா நம்ம கூடவே தான் இருக்காங்க. +2 அப்படின்னு போட்டு 40 மார்க் போட்டு பாஸ் பண்ணி கொடுத்தேன். ரிசல்ட்லேயும் என் பேர் ரொம்ப சந்தோஷம். அப்பா நானும் பாஸ் பண்ணிவிட்டு எங்கள் டீச்சரும் பாஸ் பண்ணிட்டேன். ஏன் நான் பாஸ் பண்ண பெரிய விஷயம் இல்லை, அவர் தானே என்ன பாஸ் பண்ண வச்சேன். அதனால் உண்மையில் அவர் தான் பாஸ் பண்ணார் அப்படின்னு. அந்த ரீதியில் கடல் கடைகிறது யாருன்னா பிரம்மன் தான் கடல் கடைந்து. இவாள் கடல் கடைந்தாலும் விரும்புகிறேன். இவாள் கொண்டு வந்து கடல் கடையை வைத்து பெரும்பாடு அந்த மந்திரவாடியை தூக்கிட்டு வரதுக்குள்ளே பெரும்பாடாக இருக்குது. அதுவே கருப்புமான மேலே போட்டு மந்திரவாடியை தூக்கி கொண்டு வந்து மேலே ஒரு பிடிச்சது கீழே கூர்மாவதாரம் இருந்தது. தேவர்கள் பக்கம் ஒரு ஆவேசம் பண்ணி, அசுரர்கள் பக்கம் ஒரு ஆவேசம் பண்ணி, மந்திரமலையை ஒரு ஆவேசம் பண்ணி எல்லாம் பண்ணி அற்புதமாக கடலை கடைந்திருக்கோம். ஆனால் இப்போ எந்த தேவையும் இல்லை, நாமளே அந்த கடலை கடைக்கலாம். வேகமாக இந்த பக்கமும் அந்த பக்கமாக கடல் கடை நமாச்சு. அந்த கடையினால் அந்த சர்ப்பம் என்ன நினச்சிட்டு நாம தான் கண்ணனை கடைகிறோம்னு நினச்சிருந்தது. அது இப்படி அப்படின்னு கண்ணன் என்ன நினச்சிருந்தா நாம தான் இதை கடைகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். எப்படியாவது கண்ணனை சுற்றிட்டு எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படி இப்படின்னு எத்தனையோ பிரயாசம் பண்ணி பார்த்து இதுக்கு நடுவில் கரையில் ஒரு பெரிய கோலாகலம் இருக்குது. கண்ணனை காணுமேன்னு பார்த்த பசங்க ஐயோ கண்ணன் அந்த இடத்துக்கு போயிட்டான் அப்படின்னு எல்லாரும் பயம். உடனே ஊருக்குள்ள செய்தி சொல்லி அனுப்பிச்சா யசோதை எல்லாரும் ஓடி வந்துடும். என்னாச்சு அப்படின்னா அந்த இடத்துக்குள்ள காலியை இருக்கக்கூடிய காலியை கிரகத்தினோட கண்ணன் போயிட்டானா அப்படின்னு உடனே எல்லாரும் கண்ணா வெளியில் வந்து மொத்த பேரும் கையில் வந்து கட்ட ஆரம்பிச்சு. இதை பார்த்துட்டு பலராமன் கூட இருக்க. அப்போதான் முதல்ல பலராமன் இல்லை, பலராமன் இல்லாதப்போ நடந்தது மொத்தம். எத் விஸ்லேஷ நகோமி காலிய புனே கோலாகலாய் யாபவதே அப்படின்னு கட்டக்ஷி சொல்லி பலராமன் விட்டு புரிஞ்சு தான் இத்தனை கோலாகலம் நடந்தது. ஏன்னு கேட்டால் அந்த யசோதை அம்மாவும் ரோஹிணி அம்மாவும் பலராமத்தை சொல்லி வச்சிருக்காங்க. ஒருவர் கண்ணனை பார்க்க வேண்டிய ஒரு அவன் என்ன பண்ணுறான் மண்ணை சாப்பிட்றான். தீதி வந்தால் மண்ணை சாப்பிட்ற சின்ன வயசுலேருந்து மண் சாப்பிட்றதுக்கு ஆகும். மண்ணை சாப்பிட்றா மலையை தூக்குறான் என்னமோ கதையில் வந்து. அதனால கண்ணனுக்கு எந்த கெடுவும் வராமல் நீதான் பார்த்துக்க வேண்டியது அப்படின்னா பலராமன் அப்படி தானே நான் அவதாரத்தை பண்ணியிருக்கேன். ஆதிசேஷனாக இருந்து அங்கே பார்த்துருக்கேன். இங்கே இருந்து கண்ணனுக்கு கைங்கரியம் பண்ண கண்ணனுக்கு பாதுகாவலாக இருக்கு தான் நான் வந்திருக்கேன். மனசுக்குள்ள நினச்சிருக்கேன். ஆனால் இதுலேயும் தலையிட்டுக்க மாட்டான். எனக்கு அது கிருஷ்ணனுடைய பிரபாந்தம். அவன் சந்தர்ப்பம் என்னவோ அது நடக்க போகுது, அவன் நீல என்னவோ அது நடக்க போகுது. இது போய் என்ன போய் பார்த்துக்க சொல்லிருக்கா, நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை கண்ணன் பின்னாடியே பலராமன் போயிடும். சரி ஆனால் நீங்கள் முன்னாடி போகிறேன், நான் பின்னாடி வருவேன். சரி பலராமன் முன்னாடி சின்ன வயசுலேருந்தே கண்ணன் பாவம் எல்லாருக்கும் சரியாக நடக்கணும் இருக்குது. அதனால் அண்ணா முன்னாடி போச்சு பின்னாடி நம்ம போனால் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னலோர் பெருமலை குட்டன் ஒடுமொடு விரைந்தோட இன்னை தொடர்ந்தோடு கருமலை குட்டன் பெயர்ந்து அடியீடு போல் அழகாக தொடர்ந்தார். இன்னொரு வெள்ளி பெருமலை குட்டம் அவன் பண்ண. ஆனால் வெள்ளி மலை ஒன்று அவன் குடு போகிறான்.
பெயர்ந்து அடி அடிப்பாங்க. அண்ணா அண்ணா தட்டு தட்டு ஒரு வயசு குறைவு தட்டி தட்டி நடந்துக்கிறான். அண்ணா 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 தட்டி தட்டி நடந்துருக்கு. அவன் வாடா அப்படின்னு போட்டா அப்படி கலர்லாம் கேட்பாங்க. பலராமன் புடவைலாம் இருக்கிற வழக்கம். கண்ணன் எப்படிதான் தெரிய மாட்டாங்க. ஆனால் இப்போ வேண்டாம் கண்ணனை முடிவு பண்ணிட்டாங்க. பலராமன் எல்லாரும் சமாதானப்படுத்துறாரு. இல்லை அவசரப்படாதவங்க கண்ணா உள்ள வந்துட்டானே என்ன ஆப்படுறதோ என்ன ஆப்படுறதோ உள்ள என்ன இருக்கு அப்படின்னா உள்ள 100 தலை நாகம் இருக்கா அப்படின்னா 1000 தலை நாகம் வெளியில இருக்கு. அது 100 தலை நாகம் உள்ள இருக்குன்னா பலராமன் சொல்றாங்க ஆஸ்வாசப்படுத்துறேன். எப்போவாவது அவளை ஆஸ்வாசப்படுத்தணும் அப்படின்னா பலராமன் தான் அனுப்பணும். பின்னாடி ஒரு சமயத்தில் கூட அந்த கோபிகாஷ்டிகளெல்லாம் ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு பலராமனை அனுப்பிச்சாரு ஒரு கதை. அந்த மாதிரியாக நம்ம ஆஸ்வாசங்கள்லாம் சொல்லி பார்த்தேன். ஆனால் இவர்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு பிரேமம் இருக்கும், அது இந்த ஆஸ்வாசத்தில் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் எதுவும் கவலைப்படாதவங்க, கண்ணனுக்கு எந்த ஒன்றுமே ஆகாது, அவன் சாதாரணமான கிடையாதுன்னு சொன்னால் கேட்குற ஸ்திதியிலே இல்லை. எங்கள் கண்ணனுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னா நினைக்கிறார். வெளியில் 3 நாள் யசோதம்மா மூச்சை எடுத்தே விடுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே கண்ணன் இவர்களுக்கு இதுக்கு மேலே சிரமத்தை எல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது, அதுக்காக வந்திருக்கோம், ஜலத்தை சுத்தமாக்கணும், அவ்வளோதானே. அதனால் நாம் எப்படியாவது இல்லை மேலே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சர்ப்பத்தினுடைய சிரஸில் ஏறி உட்காந்து அதை தமனம் அடக்கம் ஆடி தமனம்னு வசதி. தமனம்னா அடக்கத்தில் மர்தனம் அப்படின்னு போட்டு கடையில் இருந்த உண்மையிலாக வந்தது என்பதாக நர்த்தனம்னு வசதி. ஏன்னா அது மேலே கண்ணன் நர்த்தனம் ஆரம்பிக்கிறாங்க. காளியை தமனமா காளியை மர்த்தனமா காளியை நர்த்தனமோ இவ்வளோ வச்சுக்கணும், எல்லாம் கண்ணன் பண்ணியிருக்கோம். அதனால ஏகேன ஹஸ்தேன நிபித்யபாலம் ஒரு கஷ்டத்தினாலே அந்த பாலஸ் வச்சுக்கிறாங்க. ஆதேன சைகேன பதாமுதக்ராம் ஒரு திருவடியினால அதனுடைய சிரசு மேலே நிற்கிறாங்க. அதை அடக்கணும் இருக்கிறாங்க. சர்ப்பத்தை அடக்கணும்னா பாலை பிடிக்கணுமா, தலை பிடிக்கக்கூடாது. சர்ப்பத்தை பிடிக்கிறேன்னு தலை பிடிக்க சுற்றி அதுக்கப்புறம் எங்கே விட்டா கூட அவனை கூடாது, நல்லா சுற்றி. அதனால் பாம்பு பிடிக்கிறவெல்லாம் பார்த்தா தெரியும், அவன் முதல்ல கரெக்டாக வாழை பிடிச்சிருக்கான், பிடிச்சி கையில் தள்ளி வச்சுருக்காங்க. நீ பிடிச்சிருக்கியா நீ கேட்காதப்பா பார்த்துருக்கோம், நான் சொல்கிறேன் பார்த்து தான் சொல்கிறேன். அடுத்து அப்படி கையில் வச்சு இருந்துன்றோம் ஒன்றும் பண்ணுவா. அதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு மேலே தள்ளி நீட்ட முடியும், அதுக்கு மேலே அதுக்கு நீட்ட முடியும். அதுக்கு ஏதாவது பிடிக்கிறது தான் வேலை இல்லை. அதனால் அப்படி வச்சுட்டு வரைக்கும் சேஃப்டி, தலையை பிடிச்சிட்டோன்னா பிரயோஜனம். அதனால் கட்டணத்துக்கு தெரியாத விஷயம், கட்டன் தானே அப்படி சிந்திச்சிருக்கோம் எல்லாத்தையும். அதனால் கரெக்டாக வாழை பிடிச்சா தலையில் எடுத்துக்கணும். அனாமுதக்ராம் உயர்ந்து இருக்கான், வாழை பிடிச்சவங்களே தலையை நீட்டுறதா அதை அடக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய திருவடியை இருக்கிறார். இங்கே கரிஸ்ததா அந்துனியே சனாமகம் மேலே தன்னுடைய திருவடியினால் போட்டு அதனுடைய சிரஸை போட்டு அமுக்கணும் அப்படின்னு நினைச்சானா சயேஷ சம்சார விமாஸ்ரிதானாம். அப்போ என்ன நினைச்சானா ஆசிரியர்களுடைய சம்சாரத்தையும் இப்படிதான் அடைக்கிறது திருவடினால். சிவன் நாராயண சரணம் உட்கொள்ளும் திருவடி பலத்தினாலே தானே நம்மளுடைய சம்சாரங்களையெல்லாம் அடைக்கிறோம். அந்த மாதிரி இதையே நமக்கு காமிக்கணும். அதுதான் சுவாமி தேசியனிடம் வந்து கேட்டாங்க. திருவடியினுடைய பிரபாவத்தை சொல்கிறேன். இங்கே சாத்தியமாக இருக்கிற சித்தமாக இருக்கிற அதுதான் நமக்கெல்லாம் பலம். அதனால் அந்த சர்ப்பத்தை அடக்கணுங்கிறதுக்காக பண்ணால் சர்ப்பம் மேலே எழுந்தது. அப்போ அந்த சமயத்தில் கரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் சேவை கொடுக்கணும் கண்ணன் நினச்சான். அவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது முதல்ல அப்படி மேலே சர்ப்பமே கண்ணனை ஏழை பண்ணி வரும். அப்போ தான் முதல்ல உயிர் தொகை தெரிஞ்சுதான். அதுக்கு மேலே கண்ணனுடைய ஆச்சரியமான திருமுகத்தை புல்லாங்குழலோட வேணுகானம் பண்ணிட்டு கண்ணன் தர. அதுபோல் கண்ணனுடைய ஆச்சரியமான பீதாம்பரத்தோடு கூட சேவை சாதிக்க, அவனுடைய திருவடி சேவை சாதிக்க, அதன் மேலே காளியினுடைய சிரசுக்கு ஒரு கையை பார்த்தா இது வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம். அவன் சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறத இது ஒரு படத்தில் தான் காமிச்சான். இந்த மாதிரி அழகாக இருந்தது. காமிக்கிற விதம் நண்பர்கள் பக்கால அறிஞ்சது கொஞ்சம் விதமாக சேவை செய்து எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறேன். ததுத்தமாங்கம் அரிகல்பியரங்கம் ஆபத்து அழகாக ஒரு விஷயம் இருக்கு. அந்த காளியனுக்கு இன்னும் அழகலையாம் பாலை பிடிச்சாச்சு. தலை மேலே கண்ணு நேரி நின்று இருக்காங்க. இருந்தால் கூட ஒரு தலை இருந்தால் பரவாயில்லையே, 1300 தலைனா இருக்கு. அப்போ என்னோட ஒரு தலை போனால் கூட 200 தலையினாலே நம்ம வந்து கண்ணனை தீண்டிடணும் அப்படிங்கிறதுல
ஒரு தலையை அப்படி நீட்டுறாங்க. உடனே கண்ணன் தன்னுடைய பாதத்தை அந்த சிரஸில் இருக்கார். உடனே இந்த பக்கம் தலையை இருக்கு, இன்னும் அந்த சிரஸில் இருக்கார். உடனே இங்கே இருந்தது ஆம்பளை பெட்டி மாதிரி இங்கே அங்கே மாற்றி மாதிரி எழுந்து இருந்துச்சேன். இவன் எந்தெந்த பக்கம் இருக்கோ அங்கெல்லாம் தன்னுடைய சிரஸை இல்லை தன்னுடைய பாதத்தை கண்ணன் நீக்க அதுவே நர்த்தனம் ஆகிடும். நர்த்தனம் பண்ணணும் பண்ணலையா? கண்ணன் பண்ணுறதே ஆச்சரியமாக நர்த்தனம். நர்த்தனத்துக்காக ரங்கமாக அவனுடைய சிரசையே ததுத்தம அங்கம் பரிகல்பிய ரங்கம் அதே ரங்கமாக வைத்துக் கொண்டான். தரங்க நிற்பன்ன மிருதங்கநாதம் மிருதங்கம். அதனால் அலை ஓசையிலே மிருதங்கங்கள் ஆரம்பிச்சு. இன்னும் தேவர்கள்லாம் வந்து இருக்காங்க, யக்ஷர கிண்ணறவர்கள்லாம் அவர்கள்லாமும் மிருதங்கத்தை எடுத்து முடித்தாங்க. கண்ணனுடைய காலம் தவறாது காலிங்க தலைமையிலே ஆடுறது போட்டிருக்க நம்ம வைஷ்ணவ கவிஞர்கள் பாலிக்க அங்கே பத்தாச்சேரியா அழகாக பார்த்து பாருங்க. சீராத விளையாட்டு சிந்தையர் காலம் தவறாது காலிங்கன் தலைமையிலே ஆட்டம் தீராத விளையாட்டு சிந்தை. காலம் தவறாமல் எந்தெந்த எந்தெந்த சிரசு நீர் அது மாதிரி உன்னதானாம் அவனத்திகின பதுவசம் உன்னதானாம் அவனத்திகி நதானா வெற்றிச்ச உன்னதி அப்படிங்கிற மாதிரி தலை நிமிர்ந்தாங்கன்னா பாதுகாயை சிரஸில் கொண்டு வந்து சேர்க்கறதே தலை குனிஞ்சு போவோம் எடுத்துருக்காங்க. நம்ம பெருமாள் சனித்தை தலையை குனி மாட்டோம், அப்படி நிமிர்ந்து இருக்கும். அதுக்கு தான் பெருமாள் திருடிலே பாதுகாடு இது வந்து தலையை நிமிரக்கூடாது குருவன். அப்புறம் பாதுகையை சிரஸில் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் நீங்களே நிமிர்ந்துக்கோங்க. எப்போ பாதுகை சிரஸில் வந்தாச்சோ உங்களுக்கு அந்த அனுகிரகம் வந்தாச்சோ நீங்கள் பகவத் சேஷனாக ஆயாச்சுன்னா நல்ல கதிதான். அது வரைக்கும் முதல்ல கோயிலுக்கு வரும்போதே கம்பீரமாக வராங்க. வினீத் வேஷேகவியானி அப்படின்னு காளிதாசன் பெரியவாகிட்ட போச்சு கோயிலுக்கு போச்சாலும் வினீத் வேஷத்தை கை கூப்பிட்டு மேலே போகணும். நல்லா கம்பீரமாக போகும். மதுரையா மன்னன் அதிநிலை தொட்டைக்கும் அதிக புகுதான் மாதிரி அதிக கோயிலுக்கு கோயிலுக்கு அந்த மாதிரியா பாதுகை காமிக்கிறாராம். அந்த மாதிரி செஞ்சுட்டு கண்ணன் வந்து அதே ரங்கமாக்கி ஒவ்வொரு சிரஸ்டி தன்னுடைய திருடியை இதுனா அவன் நர்த்தனம் அவன் தான் நர்த்தனம். ஏன்னா எல்லாத்துக்கும் இலக்கணம் வகுறது கண்ணன். அகில கலா ஆதி குரு நனத்த அப்படின்னு ஒரு பாகவதம். என்னென்ன நாட்டியம் புதுசு புதுசாக நாட்டியெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. முதல்ல நவநீத நாட்டியம் ஆரம்பிச்சாங்க. பிறகு இன்னைக்கு நாதஸ்யனந்த பவனே நவநீத நாட்டியம் பரதநாட்டிய சாஸ்திரம் கோயில் பரதம் முனிவர் ஒருத்தர் அவர் நாட்டிய சாஸ்திரம் எழுதியிருக்கார். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற புஸ்தகம் ரொம்ப ஆச்சரியமான புஸ்தகம். பாரத தேசத்தில் நாடி ஆதி காலத்தில் இருந்த நாட்டிய சாஸ்திரம் இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு நம்ம ராஜ்யத்தில் இருந்தது. இது நமக்கே தெரியாது போயிடுது. இது முன்னாடி பெரியவர்கள் எடுத்துட்டு அப்புறம் அது கிடைக்காது போயிடுது. அப்புறம் வெள்ளக்காரன் வந்து என்ன பண்ணால் இங்கே இருந்து லைப்ரரியை தேடி பார்த்து ஒரு அற்புதமான நாட்டிய சாஸ்திரம் வந்து அவங்க ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி பப்ளிக் பண்ணி நம்ம கையில் கொடுத்து அனுப்பிச்சு போகிறோம். அவன் சொல்லப்படுவோம் அப்படின்னு பரதநாட்டியத்தில் அவர் நிறையா சாதிச்சிருக்கேன். வசனங்கள் சங்கீதம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. ஆனால் நவநீத நாட்டியம் சொல்லப்படும் கண்ணன் தான் புதுசாக காமிக்கிறான். எல்லாத்தையும் என்ன பண்ணாலும் அழகுதான். ஆவிர்பவது அப்படிங்கிறது அனிபிருதாபரணம் புரஸ்தாது குஞ்சிதைகச்சரணம் அந்நியபாதம் எல்லாருக்குமே நவநீத நாட்டிய கண்ணன் கண்டுபாட்டியா ஒரு கையில் வெண்ணையோடு கூட ஒரு காலை மடைக்கணும் ஒரு காலை நீட்டிக்கொண்டு அழகான நவநீத நாட்டிய கண்ணன் விக்கிரகம் எல்லாத்தையும் எழுதும். அன்னைக்கு அந்த தத்னா நிமந்த முகரேன நிபத்த தாளம் அன்னைக்கு தாளம் கொடுத்து கை வருது. இன்னைக்கு தாளம் கொடுத்து இது கிடைக்கும் அதுவும் கிடைக்கும் சொல்லி மாதிரி. அதனால் அன்றைக்கி நவநீத நாட்டியம் ஆடினான். அதுக்கப்புறம் ராசக்கிரீடை அங்கே ஒரு நாட்டியம் ஆடினான். எல்லாருடையும் புறவை ஆட்சியரோ ஒரு ஒத்ததும் அப்படின்னு அதுவும் ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சமயம் சீடா குடமிரண்டேந்தி குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வரல கோவைங்கிற நிறைய குடத்து மேலே கூட அது மேலே கூட அது மேலே கூட எல்லாத்தையும் வச்சுட்டு கூத்தாடும். பறை கட்டி வச்சிருக்காங்க. இந்த பறையில் அடிச்சு செழுந்திருவே ஆறாரண சொல்லி ஆடு மது கண்டு சீரா குடமிரண்டேந்தி செழுந்திருவே ஆறாரண சொல்லி ஆடு மது கண்டு ஆராயோ என்றார் சென்றேன் எங்கள் வினையாவல். ஆறாறு யாரா கூட ஆடுவார்களான்னு கேட்கணும். தலையில் குடத்தை வச்சுக்கணும், அந்த குடத்து கீழே விடக்கூடாது. இதே மாதிரி என் மாதிரி வேகமாக போர்ஸாக ஆடணும். அதி வேகமாக சுத்தலாம். அதி வேகமாக நம்ம சுத்தம் இவெல்லாம் சொல்கிறா கண்ணா உங்களை பார்த்தா எனக்கு சுத்தம் பார்த்தாலே தலை சுத்தது. அந்த மாதிரி இந்த ஒரு நர்த்தம் ஆரோர்கள் எல்லாம் விடப்பறை கரங்க அப்படின்னு எல்லாரும் சந்தோஷம் பறையை பற்றி அடிச்சுட்டு தான் நர்த்தனம் ஆடிக்கும். சகல நர்த்தனங்களும் ஒன்றா ஆரம்பிச்சு வச்சிருக்கு நிறையா. அந்த மாதிரி இப்போ ஒரு புதுசாக ஒரு காளிய நர்த்தனம்னு ஆரம்பிச்சு வைப்பான். இந்த நர்த்தனம்னு ஆரம்பிச்சு
அப்படிங்கிறதுக்காக கண்ணன் காளிய நர்த்தனம் பண்ணாங்க. காளிய நர்த்தனம் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னா மறுபடியும் தேசிய சாதிக்கும் போது அந்த கவிகளுக்கு சில ரசம் அவள் அப்படியே சப்தத்தில் கொண்டு வரும். அது நர்த்தனா நர்த்தனம் ஆட்டம் பண்ணி சொல்லுவாங்க. चरणलीलागतिचरितहालाघने निजपदे कृत्यन्तमप्रतिममत्यन्त அப்படின்னு ஆச்சரியமா சொல்லுவாங்க. कृत्यन्तमप्रतिमा अत्यन्तचारुवपुषं देवादिभिः समयसेवादरत्वरित हेमातघोषरमुखैः दृष्टावधूतमवतुष्टावशौरिमहिरिष्टावरोधसहितः தாழ்த்தோடு இருக்கணும்னு ஒரு பாட்டு பாடுறாங்க. எனக்கு தாழ்த்தோடு நல்லா பாடுறாங்க. கிருத்தியந்தம் அப்பிரதிம கிருத்தியந்தம் அப்படிங்கிறது கிருத்தியந்தம் அப்பிரதிம கிருத்தியந்தம் சாதிக்கிறேன். அதனால் தாளத்தோடு கூட கண்ணன் நர்த்தனம் ஆடினானா எந்த தலை கீழே வருதோ அதுலேருந்து ரத்தம் புரியல. மறுபடியும் இன்னொரு தலை நிமிடம். ஆனால் இவருக்கு அவங்கிற எண்ணமும் இல்லை. ஆனால் சரீரமும் முடியல. படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்தாங்க. நாக பத்திரிகைகள் சில பேர் இருக்காங்க. அவருடைய பத்திரிகைகள்லாம் அந்த குளத்துக்குள்ள பெரிய குழுமே நடத்துகிறாங்க. நிறைய பத்திரிகைகள் குழந்தைகள் குட்டி குட்டி பாம்பு குட்டியெல்லாம் வெளியே எல்லா தொழிலும் இருக்கும். அந்த பத்திரிகைகள்லாம் பார்த்து கண்ணன் கிட்ட போய் சரணாகதி பண்ணி பக்தி தீட்சா அப்படின்னு கேட்டாங்க. பிரசாதித பிராதித பக்தி தீட்சா அப்படிங்கிற பக்தி தீட்சா வேணும்னு உடனே அப்போதான் கண்ணன் கிட்ட போய் போய் சரணாகதி அப்படின்னு சொன்ன உடனே இந்த லீலையெல்லாம் மறந்து போயிட்டு அவனை அடக்கணுங்கிற கோபமெல்லாம் மறந்து போயிட்டு யாரோ ஒருத்தன் வந்து சரணாகதின்னு சொன்னாலும் இல்லையோ அதுக்காக தானே கண்ணன் காத்துட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணான்னா கிமஸ்ய நஸ்யாத் அப்பதம் கிருபையாக கிருபை ஒன்று மாத்திரம் ஞாபகம் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னுடைய கருணையை மனசில் வச்சு அவர்களுக்கு நான் அப்படியே அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவையோடு கூட அவர்களுக்கு கொடுத்துட்டு இவருக்கும் அனுகிரகம் பண்ணான். அவன் சொன்னான், காலையில் சொன்னான், எங்களுக்கு என்ன தெரியும், எங்களுக்கு விஷத்தை கொடுத்தது நீ, சீர சொன்னது நீ, எல்லாம் சிருஷ்டி தானே, அதனால எங்கள் பிரகிருத்தினால இந்த மாதிரி விஷத்தை கட்டி நீங்கள் உட்காந்துருக்கோம், கொஞ்சம் அனுகிரகம் பண்ணு. ஆனால் இந்த இடத்துக்கு இதே போயிடுவாங்க. இதெல்லாம் 4 பேர் வர்ற இடம், குழந்தைகள்லாம் இருக்கிற இடம், பசுமாடுகள்லாம் நிறைய இடம். நீ போய் அங்கே பெரிய சமுத்திரத்தில் போய் உட்காந்துக்கோ. அப்போ உன்னுடைய விஷயம் ஒன்றும் பண்ணாது. அங்கே ஏற்கனவே நிறையா விஷயம் இல்லாது விஷயத்துக்கு போய் நிறையா இருக்கும் சமுத்திரத்தில். அதனால் அங்கே எங்கேயாவது போய்க்கும். இதெல்லாம் வராத இதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. நான் தாண்டி கருத்தான் கிட்டே பயமாக இருக்கு. கருடன் கிட்ட ஒரு பிரச்சாரம் கொண்டுதான் கருத்தான் கொத்திட்டு போகிறதுக்கு வந்தார். அதுக்காக பயந்துட்டு கருத்தான் கிட்ட தப்பிச்சு தான் இங்கே வந்துருக்க முழுக்குது. இந்த குளத்துக்குள்ளே கருத்தான் வரக்கூடாதான் அப்படின்னு அவருக்கு அது ஒரு கதை உண்டு. அதனால் இங்கே அவர் வரமாட்டார். அதனால் நான் இங்கே இருந்துட்டு இருக்கேன். கருத்வானுக்கு பயந்து தான் இங்கே இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னா உடனே கண்ணன் சொன்னால் நீ கவலைப்படாத, என்னுடைய திருவடியினுடைய அடையாளம் உன்னுடைய சிரஸில் இருக்குது. கண்ணன் திருவடி வச்சு நர்த்தனமாக இருக்காங்க. அந்த அடையாளம் உன்னுடைய சிரஸில் இருக்குது. இந்த அடையாளத்தை பார்த்தா கருத்வான் கை கொடுப்பார். உன்னை இனிமேல் உன்னை விரோதியாகவே நினைக்க மாட்டேன். நீ பாகவதன் கண்ணனுடைய திருவடி அடையாளம் உடையவன் எனக்கு தெரிஞ்சுட்டு கைக்கு பின்னு வெளியிடுவான். யத்பயாத் சசுபர்ணஸ்வாம் ஆத்யாத் மத்பாதலாச்சிதம் பாகவதம். இங்கே சுவாமி தேசிக சாதிப்பது ஹரிச்சரண சரோஜ நாசதன்யோத்தமாங்கம் சமிதபஹி சமிதகௌடபீதிஹி சாதுபந்தஹ சஹாதஹ. ஹரிச்சரண சரோஜன்யாச திருவடி தாமரை பட்டபடினால தன்ய உத்தமாங்கம் சிரஸ்க்கு உத்தமாங்கம் ரொம்ப பாக்கியமாச்சு. அதுவும் அடையாளம் இருக்கா சர்ப்பத்தினுடைய கடை. அதான் தான் அந்த சர்ப்ப வம்சத்தில் நல்ல பாம்புகள்லாம் அந்த அடையாளம் இருக்கும். கண்ணனுடைய திருவடி அடையாளம் அதுதான் இனிப்பும் இருக்கு. அதைத்தான் திருமணி அப்படின்னு எடுத்துக்கிறோம். பகவானுடைய திருவடி இருக்கோ அந்த திருவடி அடையாளம். சர்ப்பத்தினுடைய சிரசுங்கிறது வழக்கு இருக்கோ. அதனால் கண்ணனுடைய குதிகால் மட்டும்தான் படுது. நம்மளுடைய சிரஸ்ல கண்ணனுடைய திருவடி பூர்த்தியாக பண்ணணுங்கிறதுனால இந்த குதிகால் அடையாளத்தோட மேலே எல்லாமே சேர்ந்து அதையே ரேகையாக இடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியது. காளியனுக்கு பாக்கியம். யாரோ ஒருத்தர் இந்த கதையை ஒரு தூரம் உபன்யாசம் பண்ண உடனே அவர் கேட்டார். அந்த சர்ப்பங்களுக்கெல்லாம் பகவான் அடையாளம் பண்ணிட்டான்.
நமக்கும் அந்த மாதிரி அடையாளம் பண்ணிட்டா எடுத்துக்கணும் எடுத்துக்க வேண்டாம். வடகடத்தை சண்டையை வராது. ஏன்னு கேட்டால் ஆஸ்திரேலியா பகவான் அந்த துணிகாவோட அடையாளம் பண்ணியிருக்காங்க. இது புறாவும் சொல்லியிருக்கு. கண்ணன் சொல்றா என்னுடைய திருவடி அடையாள இப்படி இருக்குண்டா, உன் சிரஸ்ல நான் வச்சிருக்கேன், வெறுப்பான்னு பார்த்து உன்னை பார்த்து கை தூக்குவான்னு கண்ணன் சொல்லியிருக்கான். அந்த பாத அடையாளத்தை உங்க சிரஸ்ல வச்சுக்கோங்க அப்படின்னா அது விட்டு ஏதோ படவெல்லாம் விட்டு தாமரை கூப்பிட்டு தந்துன்னு பண்ண வேண்டாம். நாங்கள் படவெல்லாம் பார்க்க மாட்டோம், புராணம் கட்டம் கேட்போம். புராணத்தில் சொல்லியிருக்கு, சுவாமி தேசிக எடுத்து சொல்லியிருக்கார். இன்னும் நிறைய மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு. எதுவும் சுவாமி தான் ரகசியமாக எடுத்து காமிக்கிறோம். இப்படி இப்படி பாருங்க, இதே மாதிரி தான். அதே மாதிரி இன்னொன்று காமிச்சார். கண்ணன் திருவடி அடையாளம் சீட்டி தீட்டி போல வைக்கிறாங்க. நம்ம இப்படி அடையாளம் வைக்கிறோம் கேட்குறாரு. கண்ணன் திருவடி அடையாளம் எப்படி இருக்கிறோமா நீங்கள் அடகலையாக வைக்கிறீங்களா செங்கலையாக வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். இருக்கட்டும், இது ஒரு பாக்கியம். அவருடைய ஆசை ஒரு விதத்துக்கு நியாயமாக தான் இருக்கு. அந்த அடையாளம் நமக்கும் இருந்துச்சுன்னா ஓரளவு நல்லதாக இருக்கும். அந்த சர்ப்பத்து மாதிரியே தான் ஸ்ரீகன் இருக்கும். அவ்வளோ நீளமாக எடுக்க வேண்டாம். அந்த காலையில் சர்ப்பத்தில் எப்படி கண்ணன் அடையாளம் வச்சானோ அதே மாதிரி அர்த்த சந்திராக்காரம், ஸ்ரீநாம் அர்த்த சந்திரா புதி எல்லாம் ஆகவும் சொல்கிற விஷயம் தான். திருமணம் வெட்டுக்கிறது முதலானதெல்லாம் வேதத்திலே இருக்குன்னு சுவாமி தேசியம் காமிக்கிறார். பூத்தமன்ற தாரணாதிகாரம் அப்படின்னு ஒரு சாதிச்சிருக்காங்க. திருமணம் எப்படி எடுத்துக்கணும், எதனால் எடுத்துக்கணும், எதுக்கு எடுத்துக்கணும், எந்த தெருவுக்கு வச்சு எடுத்துக்கணும், என்ன மந்திரம், எத்தனை திருமணம் எடுத்துக்கணும், எந்தெந்த இடத்துல எடுத்துக்கணும், எத்தனை நீளம், எத்தனை அகலம், எத்தனை அங்குலம் புத்தகம் நல்லா கவனிக்கணும். நீள அங்குல கணக்கு உட்பட ஒவ்வொரு திருமணத்துக்கும் இருக்கு. 12 திருமணத்துக்கும் தேவதை ரொம்ப கேசுவாதி இருக்கு. அந்த மாதிரி பிராட்டி யாருமே உண்டு. இதில் என்ன நீளம் இருக்கணும், இந்த அகலம் இருக்கணும், அந்த கணக்கு உட்பட இப்போ அங்கே கிரந்தத்தில் இருக்கு. சுவாமி தேசிகன் வந்து ஆகமத்திலேருந்து எடுத்து சாதிச்சிருக்காரு. அப்படின்னா இத்தனை நீள அகலம் கூட கொடுத்தப்பட இது படைக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. என்ன ஆகலாம் ஒன்றும் பட முடியாது. கணக்கு போட்டு மொத்தத்தில் எழுதி வச்சேன். எழுதி அப்புறம் படிக்கிறது கூட்டுறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நானும் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு உடனே வாஸ்தவம் தான் சொன்னேன். அவனும் 11 இடத்துல அப்படி தான் எடுத்துக்கணும், ஒரு இடத்துல மாறி வச்சுட்டு இந்த 11 இடத்துல தேசியம் சொல்ல மாதிரி தான் வந்துருக்கு. ஏதோ ஒரே ஒரு இடத்துல மாறி போச்சு. ஸோ சாரி. அந்த மாதிரி நமக்கு வந்து ஆச்சரியமாக அந்த அடையாளத்தை கொடுத்துருக்கு. அதனால பகவானுடைய திருவடி அடையாளமாக நம்ம இருக்கணும். மொத்தமே எம்பெருமானுடைய திருவடி இங்கே சிரஸ்ல வச்சா மாதிரியாக எம்பெருமானுடைய திருவடியில் நம்ம எங்கே வேணா வச்சுக்கலாம். அடியும் தலைவிசைக்கு அநியாயம் அப்படின்னா சொல்லுவேன். தலைவிசை மாற்றமில்லை, சரீரத்தில் எங்குமே எம்பெருமானுடைய திருவடி படம் எல்லா இடத்துலையும் திருவடி படம் தான் ஆசையாக இருக்கும். நம்ம அந்த ஆசையை தான் இப்படி வெளிப்படுத்திக்கிறோம். இங்கே திருவடி இருக்குது, இந்த பக்கம் திருவடி இருக்குது, பின்னாடி திருவடி இருக்குது, இந்த பக்கம் திருவடி இருக்குது. எல்லா இடத்துலையும் திருவடி சின்னங்கள் நமக்கு என்ன எம்பெருமான் திருவடி இருக்கிறதா நாம் பாவனை பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே சுவாமி தேசிக்கு ஒரு கேள்வி கேட்டார். நல்லா கவனிக்கிறோம். சரி, இதெல்லாம் வாஸ்தவம். அப்போ பெருமாளுக்கே இருக்கிறாரு, அவரே தான் கேட்டுருக்காரு தேசி. அவன் பின்னாடி கேட்க போகிறான்னு தெரியுமே. பெருமாளுக்கே கூட தான் திருவடி இருக்குது. திருவடி சின்னமாக இடம் ஒரு சிரஸ்ல. அது எதுக்காக அப்படின்னா பெருமாளுக்கு என்பது அலங்காரமாக இருக்கும். அவங்க இதுதான் இடம்னு அவசியம் இல்லை. திலக்கம் கூட இடம் திலக்கம்னா திலம்னா எண்டு எண்டு மாதிரி கீழே வளைச்சு மேலே கூர்மையாக இருந்தால் அதுக்கு திலக்கம் அப்படின்னு திலம் இவ திலக்கம். பெருமாளுக்கு திலக்கம் என்பதுதான் அதுவும் சேஷம் தான். பெருமாளுக்கு எப்படி வேணா இருக்கலாம். திருக்குறள் எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பல விதமாக இருக்கும். எல்லாமே அலங்காரத்துக்காக. அப்படி இருந்துச்சு நமக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் கேட்டால், என்ன இருந்தாலும் திருமணம் தான் நல்ல அலங்காரம் ஒரு எண்ணம் எல்லாருமே. என்னதான் திலகம் வச்சாலும் இது வச்சாலும் திருமண நாளுக்கு எதுவுமே கிடையாது. சின்ன குழந்தை ஒரு வயசு ஆண்டி வச்சு குழந்தைக்கு அந்த குழந்தைக்கு ஒரு பட்டு வஸ்திரத்தை உடுத்தி நெத்தியில் திருமணிட்டு ஒரு சங்கிலி போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து வரும். ஆச்சரியமாக இருக்கும். அப்புறமா நம்ம என்ன பண்ணாலும் வராது. வேற எந்த ஃபோட்டோ கிடைக்கல கூட்டமானா கூட இந்த இடத்துக்கு வராது. அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரியாக பாகவதர்களுக்கு என்ன கேட்டால், அலங்காரம் அப்படின்னாலே திருமணம் தான் அலங்காரம். திலகம்லாம் அப்படி ரத்தத்தை பண்ணால் தான் அதான் அப்புறம் தான். அதனால பெருமாளுக்கு அந்த அலங்காரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அலங்காரத்தினால பெருமாளுக்கு அந்த திருமணம் சாப்பிடுமே தவிர ஹரிபாத சரோவரங்கிற அர்த்தத்தில் அந்த அந்த ஒரு தாற்பயம் இல்லை. நாமெல்லாம் வந்து பெருமாளுடைய திருவடி நாமெல்லாம் வந்து சிரசில் சாப்பிடுவோம். இப்படி ஆச்சரியமாக இந்த ஒரு பாகமும் கிருஷ்ணன் நமக்கு கொடுத்துருக்கோம். நீங்களும் சிரசில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இது கொடுத்துருக்கோம். அதுக்கூட கண்ணன் வெளியே வந்தால் நாகப்பட்டினங்கள் நாங்கள்லாம் சேர்த்தா அவன் ஆச்சரியமாக காலிய ஸ்துதி கொடுக்கும்.
ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சோகந்தே தேவதேவேஷ ஆச்சனாதௌ ஸ்துதௌ ந ச சாமர்த்தியவான் கிருபாமாத்திர மனோவிருத்தி பிரசீதமே. ஆனந்த ஆச்சாரியர் நித்திய இந்த ஸ்லோகம் சொல்லுவார். திருவாராதனம் பண்ணும்போது திருவாராதனம் பண்ணி முடிச்ச உடனே இல்லை ஆரம்பத்திலேயோ இந்த ஸ்லோகத்தை தினமே சொல்லுவோம் சாதிச்சார் அப்படின்னு ஒன்று பிரிவாச்சாரம் சாதிச்சார். சோகம் தே தேவதேவேஷ, நீ தேவதேவேஷ் நினைச்ச, நான் சோகம். சோகம்னா நான் எவ்வளோ மோசமானவன், உண்மை கடிக்க வந்தவன். ஒரு விஷத்தினாலே கண்ணனை கடிக்கணுங்கிற அளவு அபராதம் பண்ணக்கூடிய நான் உமக்கு ஆராதனை பண்ணணும். நான் அர்ச்சனாகவும் காலையில் அபயப்பிரதானம் பண்ண உடனே காலையில் நீ என்ன அடுத்து என்ன பண்ணணும்னா அர்ச்சனை பண்ணணும், இல்லை ஸ்தோத்திரம் பண்ணணும். இதுதானே வழக்கம். அபயப்பிரதானே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லை நிறைய பேர் இப்படி ஸ்துதி எல்லாம் பண்ணாலும் பல இடத்துல வருது, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லைன்னா ஒரு அர்ச்சனாவது பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன்னு நான் காரியம். நான் அர்ச்சனாதோ ஸ்துதோனச்ச சாமர்த்தியவானே. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எதாவது படிச்சிருக்கேன், நான் சாஸ்திரம் ஏதாவது தெரியுமா, இல்லை உண்மையான பக்தியாகவும் இல்லை. என்கிட்ட இருக்கிறது என்ன கேட்டால் உங்களுக்கு கடிக்க தெரியும். நான் பாம்பு தானே, பாம்புக்கு கடிக்க தானே தெரியும், பாம்புக்கு அர்ச்சனை பண்ண தெரியும். என்ன நீ அந்த மாதிரி தானே படிச்சிருக்கேன். என் பிரகத்திக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அபராதம் பண்ண தெரியவே தவிர எனக்கு ஆராதனை பண்ண தெரியாது. இந்த சரீரத்தில் இருக்கிறவங்க ரொம்ப அந்த மாதிரி தான், பாம்பு மாதிரி தான் இந்த சரீரம், சாதாரண கிடையாது. இந்த பிரகிருதி கொஞ்சம் அது ஸ்வவிஷயாயாச்ச போக்கிய புத்தே என்னடி பகவத் ஸ்வரூப திரோதானகரி. பகவானை மறைச்சு பகவானை தெரிவிட்டாம நடுவிலே ஒரு உடம்பு இருக்கிறார். கண்ணபிரானை சேர்க்க முடியாது. கண்ணபிரானே பின்னோர் பெருமாணிக்கத்தை அமுதை நன்றியும் நன்றிகள் பக்கத்துல தான் பெருமாள் இருக்கார். கண்ணன் பக்கத்தில் தான் இருக்கார், ஆனால் சேவிக்கல. கண்ணால் பார்க்கிறேன், ஆனால் உள்ள போகல. பகவான் வாயால பாராயணம் பண்றேன், ஆனால் உள்ளுக்குள்ள பெருமாள் வரல. என்ன கஷ்டம்னா நடுவே ஓர் உடல், நடுவில் இருக்கிறது பிரகிருதி. நம்ம வாயால சொல்றோம், கண்ணால் பார்த்ததெல்லாம் இந்திரியம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் நமக்கும் அந்த கண்ணனுக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் நம்ம மனசுக்கும் அந்த கண்ணனுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது இந்த சரீரம் அப்படிங்கிறது. இது என்ன பண்ணுமா கேட்டால் ஸ்வவிஷய பகவத் ஸ்வரூப திரோதானகரி. அது திரையம் எவனிக்கா மயா கடல்ங்கிற மாதிரி ஒரு திரை உண்டு. திரையை போட்டாச்சுன்னா யாரை பார்க்கணும், திரையை தானே பார்க்க முடியும், வேற என்ன பார்க்க முடியும். அதனால ஓயாமல் திரையை பார்த்துட்டு இருக்கான். 70 எம்எம் 35 எம்எம் அந்த திரையில என்ன இருக்கோ அதை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லை. ஸோ விஷயாயாச்ச போக்கிய புத்தே ஜனனி. திரைக்கு பின்னால் என்ன அப்படி ஸோ விஷயாச்ச என்ன பார்த்துட்டு அந்த திரையை எதுவுமே பார்க்காது. இந்த பிரகிருதி என்ன சொல்லிருக்கு, என்னை கவனிச்சுக்கோ, என்னை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரகிருதி. அதனால அந்த பிரகிருதியில ஈடுபாடு இருக்கே தவிர கண்ணன் கிட்ட ஈடுபாடுங்கிறது இல்லை. அப்போ யோசிச்சு பார்த்தா காளியினுடைய கதையும் நம்ம கதையும் ஒன்றாக இருக்கு. காளினா அதுதான் சொல்றேன். சோகந்தே தேவதேவேஷ, எனக்கு பாம்பு சரீரத்தை கொடுத்துட்டு என்ன அப்படி ஆகிறியப்பா அப்படிங்கிறேன். அதனால நான் நமக்கு வந்து இருக்கிற பிரார்த்தனை சரீரம் கொடுத்து இப்படி ஆகிறேன். நான் அர்ச்சனாதோ ஸ்துதௌ ந ச சாமர்த்தியவானே கிருபா அமாத்திரமனோ விருத்தி. அதனால என்னிடமே யோசிச்சு பார்க்காத. நான் என்ன ஸ்தோத்திரம் பண்ணேன், நான் என்ன அர்ச்சனை பண்ணேன், நான் என்ன கைப்பினேனா இல்லையா அதெல்லாம் நீ நினச்சி பார்க்காத. உன்னுடைய நிலையை நினச்சி பார்க்க. கிருபா அமாத்திரமனோ, உனக்கு கிருபை தானே, வேற எதுவும் தெரியாது. பிரசீதமே, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணச்ச உன்னை என்னுடைய நிலைமையை வச்சு நீ அனுகிரகம் பண்ண வேண்டாம். உன்படியே அருளாயிரம் பிள்ளையாதே. என்படி கண்டினி என் பையன் எதவின் குறிப்பிருந்தால் உன்படியே அருளாய். எங்கப்படியே பார்க்காத, நம்மபடி தேசியத்தை போய் சொல்லுவோம். தேசிய நாங்கள் எங்களை போய் பார்க்காது. நமக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறது தானே வந்தேன், அது பண்ணிட்டு போயிடும். நாங்கள் என்ன பண்ணோம், இதை பண்ணோமா அதை பண்ணோமா அதெல்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம். ஏன்னா நீர் அனுகிரகம் பண்ணுறதுக்கு கிருஷ்ண அவதாரம் பார்த்தாலும் தேசிய அவதாரம். கிருஷ்ணன் எப்படி அனுகிரகிக்க வரனாக அவதாரம் பண்ணாலும் அந்த மாதிரி இந்த மரபண்டைக்காகவே தேசிய அவதாரம். அதான் யாதவா விதயத்தை காமிக்க, யாதவா விதயம் அழிச்சோ இல்லை சரணாகதி நுட்பத்தை அழிச்சோ இல்லை கண்ணன் அருள் செய்த சர்மஸ்லோகத்தினுடைய தத்துவத்தை அருள் செய்யணும். கண்ணன் அருள் கண்ணன் அவதாரம் பண்ணி பிரயோஜனம் தான் வரும். தேசிய அவதாரம் பண்ணலே வச்சுக்கோங்க. பகவத்கீதையிலே பகவான் சரணாகதி சொல்லிருக்கிறார். ஆனால் நம்ம சரணாகதி பண்ண வேண்டாம் அப்படின்னு முடிஞ்சு. அது இல்லாமல் ஆச்சரியமாக வியாக்கியானங்களை சாய்ச்சி கண்ணன் தேசியம் ஒன்று கிருஷ்ணாவதாரம் சுவாமி தேசியம் சாதிக்கிறார். ராமானுஜா அவர் பகவத் ராமானுஜர் பற்றி சொல்லச்ச இவர் கிருஷ்ணன் சாட்சாத் கிருஷ்ணன் தான்.
அப்படின்னு சொல்லிட்டார். சமிதோ தேசங்கராதிகர்வ ஸ்வபலாதுத்ருத யாதவ பிரகாசா அவரோபிதவான் சுதேன பார்த்தான் இது ராமாவரஜஸ்ரேஷ பூஜா. இவர் ராமானுஜர், அவரும் ராமானுஜர், கண்ணனும் பலராமனுடைய கம்பி தான், அதனால ராமானுஜர். அவரும் ராமானுஜர், இவரும் ராமானுஜர். சமிதோதய சங்கராதிகர்வா. கண்ணன் வந்து சங்கர யுத்தத்தில் சங்கரனை ஜெயிச்சு அவர் கர்வத்தை போக்கடிக்கிறான். பாராசுர யுத்தத்தை நடந்தது. ஆனால் சங்கர கர்வத்தை ஒழிச்சவர். எங்கள் ராமானுஜரும் சங்கர கர்வத்தை ஒழிச்சவர். சுபலாதுத்ருத யாதவ பிரகாசா. கண்ணன் வந்து யாதவ குலத்தையே அப்படியே தூக்கி எடுக்கிறான். அதாவது என்ன கேட்டால் யாதவ குலங்கிறது சின்ன விதமாயிடும். அந்த கம்சன் வந்து படாதுபாடு படுத்தி யாதவர்களெல்லாம் நாட்டை விட்டு துரத்தி அகதிகள் மாதிரி எல்லாம் ராஜகுலம். அந்த ராஜகுலத்தை அகதிகள் குலமாக்கி தன்னுடைய ராஜ்யத்திலே இருக்கு உண்டாம் பண்ணி சுற்றி முற்றி எங்கெங்கயோ அங்கங்கே பக்கம் பல பக்கத்துக்கு அவளை செட்டி ஒட்டி ஓட ஒருத்தருக்கும் ஒரு கதி இல்லாமல் கதி கட்டி கிடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் கண்ணன் வந்து மொத்த யாதவர்கள் கொண்டு வந்து குடியேற்றார். அந்த உக்ரசேனரை பதிவு பண்ணிட்டு ராஜாவாக்கி அந்த யாதவ குலத்தில் யார் யார் இருக்காங்க அது அந்த குலத்தில் உட்புரிலாம் நிறையா இருக்குது. விஷ்ணு வம்சம் புராணம்லாம் அதுக்கு உட்புரி வரும். அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவன் வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்வை கொடுக்குறவன் கண்ணன். சின்ன பையன் ஆச்சரியமா இந்த காரியத்தை செய்து பாகவதத்தில் ரொம்ப அழகாக வரும். அந்த உக்ரசேனை திகைச்சு போயிட்டு இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நீ பேசாமல் இருந்துட்டாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொண்டு வந்து குடிய சொபலா உத்ரத யாதவ பிரகாசா. அது மாதிரி ராமானுஜன் யாதவ பிரகாசரே தூங்கிவிட்டேன். யாதவ பிரகாசர் இருந்தால் கூட அவரை அந்த சிஷ்யராக்கி அவருக்கு காட்டாயத்தை கொடுத்து கடையில் புஸ்தகம் வந்து எத்தி திரும்ப சொல்லிச்சு. புஸ்தகம் இன்னும் திரும்பிட்டேன். அவரோபிதவான் சுதேர் அபார்த்தானே. கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால் அபார்த்தான்னா பார்த்தனுடைய விரோதிகள். பார்த்தன் அப்படின்னா பிரித்தான குந்திக்கு பேர். குந்தினுடைய முதல்வர்கள் பாண்டவர்களுக்கு பார்த்தர்கள் பேர். நம்ம அர்ஜுனனை மாத்திரம் சொல்கிறோம், எல்லாருமே பார்த்தர்கள் சொல்லலாம். அபார்த்தனை வாழ்க்கையே இதில் சண்டை போடுறோம் கௌரவர்கள். அவர்கள் ஊச்சுதான் இருக்காங்க. எங்கள் ராமானுஜர் என்ன பண்ணாருன்னா அப்போ அர்த்தம் மோசமான அர்த்தங்களை தான் ஊச்சுக்கணும். அப்போ அர்த்தங்களை நல்ல அர்த்தங்களை வச்சுருந்த மோசமான அர்த்தங்களை தான் ஊச்சுக்கணும். நடு இது வந்து வேறு ராமானுஜர் ரெண்டாவது ராமானுஜர் அப்படின்னு பகவத் ராமானுஜர் ஆயிடுச்சா மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணுறாரு. தேசிய மூணாவது ராமானுஜர் அப்படின்னு ஏன்னா அந்த காரியத்தில் இவன் பண்ணுறேன் மொத்தம் சமிதோதய சங்கராதிகர்வா. ஸ்ரீரங்கத்திலிருந்து மறுபடியும் அவர்கள் வந்து சங்கரமதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வாதம் பண்ண வரைச்ச திருப்பி ஸ்தாபிச்சது தானே. முதல்ல ஒரு தரம் சமிதோதய சங்கராதிகர்வா கண்ணன் பண்ணது. ரெண்டாவது சமிதோதய அவர் பாஷ்யம் பண்ண உடனே மறுபடியும் ஸ்ரீபாஷ்யம் பண்ணி சமிதோதய சங்கராதிகர்வா ராமானுஜர் பண்ணது. மூணாவது பிராக்டிக்கலாக பண்ணது நம்ம தேசியம். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் வந்து அவள் வாதங்கள்லாம் பண்ணுறது ஸ்ரீரங்கத்தை காஞ்சி கொடுக்கல. அப்போ அவள் கர்வத்தை அடக்கி சித்தாந்தத்தை ஸ்தாபனம் மூணு பேர் பதவி தான் நம்ம படிக்கிறோம். சொபலாதுத்ருத யாதவ பிரகாசா அப்படின்னா அந்த யாதவாத்மதை எப்படி மகாகாவியமாக ஆச்சரியமாக பண்ணி காமித்து இதில் எத்தனோ வேதாந்த ரகசியங்கள் தான். அது மாத்திரம் இல்லாமல் யாதவ பிரகாஷான சர்மஸ்லோக அர்த்தங்கள் இதெல்லாம் நிறைய சாதிக்கிறாங்க. இப்போ தந்தை தேசிய பிரபந்தத்தில் பார்த்தா எனக்கு பார்த்தது தமிழ்நாடு என்ன பண்ணால் வேதத்தினுடைய அர்த்தம் தான் தேசிய பிரபந்தம் அப்படின்னு அவருக்கு எல்லாமே வேதத்துக்கு சொன்னால் அவர் ரொம்ப சொல்லுவார். அதனால் தேசிய பிரபந்தத்தில் வேதத்தை பற்றி எங்கெங்கே சாதிச்சிருக்கார் அப்படின்னு கொடுத்தார். ஆச்சரியம் அவரே கணக்கு போட்டு வச்சிருக்கார். யோசிச்சு பார்ப்போம். தேசிய பிரபந்தத்தில் 3/2 பாசுரத்தை வேதத்தை பற்றி வச்சிருக்கார். வேதத்தை தேசியம் வேதம் இல்லாமல் வராது. 3/2 வேதம் தான் இருக்கு, வேற இல்லை. ஆச்சரியமாக சொல்லுவாங்க. அதனால் அவரோ பிதவான் சுதேர் அபார்த்தானே. சுத்தின வேதம் வேதத்தினுடைய அபார்த்தங்களை எல்லாம் தூர தள்ளியிருந்தார். அதனால் இவர் அடுத்த ராமானுஜர். அதனால் வெங்கடேஷ அவதாரே சொன்ன மாதிரி தீந்திராம்ஷா அப்படிங்கிற ராமானுஜருடைய அவதாரமான சுவாமி தேசிய அவதாரம். அதனால் அந்த ராமானுஜர் கண்ணன், அடுத்த ராமானுஜர் பகவத் ராமானுஜர், அடுத்த ராமானுஜராக சுவாமி தேசிய அடுத்த அவதாரமாக அவதாரம் பண்ணுவார். இப்படியாக விசேஷமாக அர்த்தங்களை என்ன சாதிச்சார். அபஜல யமுனா விசுத்திமக்ஞம். யாரோ பாகியம் இருக்கே சுவாமி தேசியம் கிட்ட நிறைய பேர் வந்து வாழப்படுவாங்க. இப்படி நான் அவருக்கு ஒன்றும் தெரியாது. என்ன பிரச்சனை தெரியும்? இவர் வந்து ஹயக்ரீவன் அனுகிறதுனாலே சர்வ தத்துவம் இவர்கிட்ட வந்து தூங்குறது அவங்க நம்ப முடியும். அவளுக்கு அதெல்லாம் நம்பிக்கை அப்படிலாம் கூட வருமானம்.
ஒரு மேஜிக் பண்ணுற மாதிரி இந்த காலத்தில் செகண்ட் மேஜிக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் சொல்லிட்டேன். இதே ஒரு மேஜிக் தான் காமிக்கிறாங்க. அதனால் அவளுக்கு கொஞ்சம் மேஜிக் இருக்குது. அதனால் அந்த மேஜிக் நம்ம கொஞ்சம் பிரயோகம் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னு தேசியம் வந்து இப்படி இப்படின்னா இப்போ கைகறி வந்து அவள் பட்டத்தில் ஏதோ மனுஷன் ஏதோ ஒரு மட்டும் கற்றுக்கு பண்ணியிருக்காங்க. சாப்பிட்டாத கைகறி தேசியம் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்காக தான் போட்டியெல்லாம் ஏற்றுக்கிறேன். யார் போட்டிக்கு வந்தாலும் சரி அவங்க சொல்கிறது காரணம் என்னன்னு கேட்டால் இது தேசியம் அவளுக்கு நடக்கிற போட்டி இல்லை, ஹைகிரிவுக்கும் அவளுக்கும் நடக்கிற போட்டி. ஏன்னா ஹைகிரி நடக்கிறதுனால இப்படி வருது. நானும் உங்களை மாதிரி கொஞ்சம் மந்திரவாதி கிட்ட பாடங்கள்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வச்சுக்கோங்க நம்ம 2 பேருக்கும் போட்டி போடலாம். இவருக்கு மொத்தமாக ஹைகிரி விதம் இருக்குது. அதை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு சிலை அடிக்கலாமா, சிற்பம் அடிக்கலாமா, கிணறு கட்டலாமா, அப்புறம் தீர்த்தம் குடிக்கலாமான்னு சொல்லிட்டு ஒன்று வேணா கேட்கல, பாம்பு எடுக்கலாமா, நிறைய கதையெல்லாம் இருக்குது. கிருஷ்ணாவதார கதை மாதிரி இன்னொருத்தங்க நிறைய கதை இருக்குது. கிருஷ்ணாவதார கதை மாதிரியே புரிய மாட்டேங்குது. எது எந்த ஊரில் இருந்தது கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஊரில் அப்படிங்கிற அது மாதிரி சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கட்டும். ஒருத்தர் வந்தால் கவிதாத்தி சிங்கங்கிற கவி அப்படின்னா மகாகாவியம். சாதாரண சின்ன சின்ன காவியங்கள்லாம் பண்ணால் ஒரு மகாகாவியம்னா நகரம் சைலம் எல்லாத்தையும் வர்ணிக்கிறோம். எதை எடுத்தாலும் வர்ணிக்க தெரியும். 2000 ஸ்லோகம் மேலே பண்ணணும். அசராத மகாகாவியம் பண்ணணும். அத்தனை விஷயம் வேணும் இல்லையோ. அந்த மாதிரி காளிதாசன் மகாகாவியம் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி நான் கூட பண்ணிருக்கேன். நான் ஒரு மகாகாவியம் பண்ணிருக்கேன். அந்த மாதிரி மகாகாவியம் பண்ணாத போய் அவளுமே கவின்னு சொல்கிறது எப்படி அப்படின்னா இது மகாகாவியம் இருக்கே இல்லை யாதவா அப்படின்னு மகாகாவியம் இதை கேட்கலைவா நான் பண்ணியிருக்கேன். அது வெளியில் வரதுக்கு கண்ணா ஒன்று அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு. அது யாரையாவது அனுப்புவாங்க. சரி சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்துருக்கேன் மகாகாவியம். அதை பார்த்தா அதுவும் அதில் சித்திரபத்தியும் இருக்குது, கோவர்தன வர்ணனும் இருக்குது. கண்ணனுடைய சுப்பிரபாதம் 83 ஸ்லோகம் இருக்கும். சுப்பிரபாதம் அதை பார்த்து தான் வெங்கடேஷ் சுப்பிரபாதம் பண்ணுது. அதே எடுத்து தான் கண்ணன் சுப்பிரபாதம் தேசிய யாதாவது கண்ணன் எட்ட பார்த்து தான் வெங்கடேஷ் சுப்பிரபாதம் பண்ணுது. 83 ஸ்லோகம் இருக்கும். ஏன்னா எப்படி சுப்பிரபாதம் என்னென்ன ஐடியா வைக்கணும் இருக்கும் அதெல்லாம் அது வெறும் சுப்பிரபாதம் சொன்னால் போறாங்க. அந்த மாதிரியாக இந்த கோவர்தன வர்ணமும் விசித்திரமாக சித்திரபத்தியில் எல்லா ஸ்லோகமும் எல்லாம் சாதிச்சுட்டு நீங்கள் நிறுத்திக்கிறேங்க. இதெல்லாம் பார்த்த உடனே கை கூட்டி நேரங்கள் வந்து சேர்த்துட்டான். மன்னிச்சுக்கணும், நான் ஏதோ சாதாரணமாக நினச்சிருந்தேன். நீர் அவதார புருஷன் இன்னும் மகாகாவியில் கஷ்டப்பட்டு கொஞ்ச நேரம் எடுக்கிற மாதிரி உள்ள இருக்க ஆற்றுலேருந்து உப்பு எடுத்து கொடுக்குற அப்படி கொடுக்குறாரு மகாகாவியில் நினச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீ சொல்கிற மகாகாவியம் அந்த சததூஷணி எல்லாம் மற்ற உப்பு சேர்க்குற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு உள்ளே வச்சுட்டு இருக்காரு நிறையா. யார் யார் வேணுமோ கேட்டு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தெரியாத பேசிட்டேன். ஹேதே சஞ்சாதே நிஜனவச்சனே பிராப்த நித்யாவமானே ஸ்லோகம் அவன் படம் தான் சொல்கிறான். ஹிந்திமே கவி அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்கிறா அது ஒரு சரித்திரம். அவர் தான் இந்த ஸ்லோகத்தை வந்தாரா. அவன் என்ன கண்டுபிடிச்சான்னு கேட்டால் இந்த யாதவார்த்தை பார்க்கவே முடிவு பண்ணிட்டான். இவர் நம்ம கூட மனுஷன் இல்லை, இவர் கவின்னு சொன்னால் தப்பு, இவர் பெருமாள். விஷ்ணு கண்டாவதாரம் அவரே கேள்விப்பட்டிருக்காங்க. வாஸ்தவம் தான் விஷ்ணு கண்டாவதாரம் இல்லாட்டா இப்படிலாம் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் யோசித்து பார்த்தேன். ஒரு அவதாரம் ஒருத்தர் பண்ணாதான் ஏதோ பெரிய பர்பஸ் இருக்கும். ஏன்னா வெறியானவங்க அவதாரம்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால என்ன பரித்ராணாய சாதுனா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய வேதமெல்லாம் க்ஷீணிச்சு போகும்போது தானே வரணும். அதை யோசித்து பார்த்தா வாஸ்தவம் தான் வேதத்துக்கு ஏதோ அப்பார்த்தங்கள்லாம் வந்து கடமைனா கோயில் இருக்கு. அதை காப்பாற்றுறதுக்காக திருவேங்களுடைய வந்து அவதாரம் பண்ணியிருக்கான். இதான் ரகசியம் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டேன். அவன் தான் கண்டுபிடிச்சாலே போட்டுதான். வேதே சஞ்சாத கேதே முடிஞ்சன வச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீர்ணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே. யார்தான் சந்தோஷப்படுறது பிரச்சனை இல்லை, விவஸ்தை இல்லை. மாயாவாதம் பண்ணுறவால ஜாலியாக இருந்துச்சு. நல்ல வாதம் பண்ணுறாங்கன்னா பிரம்மாண்டை பற்றி சொல்கிறவாலாம் கூலி குறுகி போயிருக்கு. கலி கலுஷவசாது சூன்யவாதே விவாதே. சூன்யவாதம் ஒன்றுனா கேட்க நிறைய பேர் காத்திருக்காங்க. ஒன்றும் இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இருக்கிறதால இல்லைன்னு சொன்னால் அது கேட்க 1000 பேர் வரும். இல்லைங்க இருக்குன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. தர்ம திராணாய பரித்ராணாய சாகுனாங்கிற மாதிரியா வந்துருக்காங்க. யோ பூது ச ஜெயதி பகவான். சுவாமி தேசிகனுக்கு பகவான்ங்கிறது தெய்வம் கொண்டு வந்தான். வேறு யாரும் போட பகவான் விஷ்ணு கர்ப்பெல்லாம் வந்தாங்க. பகவான் இவர் விஷ்ணு கண்டாவதாரா என்பதாக சாதிச்சார். அப்படி ஆச்சரியமாக அவன் சொன்னான். அழகான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் அவதாரமே நமக்காக இந்த யாதவ விஜயத்தை அருள் செய்தார். அபஜதையமுடாம விசுத்திவ கிரியாம். இப்போ கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு.
யமுனை ரொம்ப சுத்தமாக இருக்கு, அत्यந்த பரிசுத்தமாக இருக்கா. அபஜத யமுனா விசுத்திமக்யம் சமித பகிர்மத சம்பிரமத்ரீவ அப்படின்னா எவ்வளோ சுத்தமாச்சுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று காமிக்கிறது. ரொம்ப துஷ்டமாக இருந்து அதுக்கப்புறம் திரும்பி இல்லை நல்லதாயிருக்கு அப்படிங்கிறது உதாரணம் சொல்ல இல்லையா? இந்த உதாரணம் பேசிட்டு சொல்ல வேறு சொல்ல முடியாது. அப்படி உதாரணம் இல்லை. எப்படி கேட்டால் வேதமானது தப்பாக இருக்குன்னு சொன்னால் எப்படி கிட்டமே கடைசியில் நல்லா ஆயிட்டோ அந்த மாதிரி ஆயிடுது. ராமாயணத்தை வர்த்ததுனால வேதம் இருந்த மாதிரி இந்த யமுனா நதி இருந்தது. ராமாயணத்துக்கு வந்தப்பறம் வேதம் எப்படி ஆச்சோ அப்படி சுத்தமாயிடும். ஏன்னா கண்ணனும் ராமாயணம் தானே, அதனால சுத்தமாயிடும். சமித பகிர்மத சம்பிரமத்ரீவ அவதூத புஜங்க சங்கரோண ஹரிணா சூரிய சுதா பவித்ரிதான அபிதத் பிரஜன்மன சபத்ர்யா பகுமந்தவ்யதராபிஷம் பபூவ. கண்ணனுக்கு யமுனா நதினா ரொம்ப 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 பிடிச்சி போச்சே இல்லையோ, அதனால யமுனா நதிக்கு தனியாக பட்டம் சூட்டிட்டான். இனிமேல் உனக்கு இருக்கிற கௌரவம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நதிகளிலே சிரேஷ்டமானது ஆபகானாம் நிம்னகானாம் யதா கங்கா திரவானாமச்சிதோ யதா அப்படின்னு சொன்ன மாதிரி நதிகளுக்குள்ளே கங்கை நதி தான் சிரேஷ்டம் அப்படின்னு போயிடும். இது வந்து யமுனா நதி தான் சிரேஷ்டம் மாற்றி வச்சுட்டோம். ஏன்னா தோஷத்தை எல்லாம் போக்கடிச்சாச்சு. அப்போ கங்கை சிரேஷ்டமா யமுனை சிரேஷ்டமா அப்படின்னு பிரச்சனை. கங்கை வசந்தது இருக்கா எல்லாரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பகவானுடைய திருவடியிலேருந்து வந்ததுன்னா அந்த திருவடியிலேருந்து இந்த திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் முக்கியம் இருக்கு. யமுனா நதி உள்ளுக்குள்ள பகவான் பிரவேசமே பண்ணிட்டாங்க. திருவடியிலேருந்து அதுவும் பாதம் அங்குஷ்ட அப்படின்னு நகத்தினுடைய நுனியிலிருந்து வந்தது தானே கங்கையை சொல்லணும். அந்த கங்கையே அவ்வளோ சுத்தமாக இருந்தால் இது எவ்வளோ சுத்தமாக இருக்கும் என்பதாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சுவாமி தேசி. அதனால் கங்கையை புனிதமான காவிரிங்கிற மாதிரி கங்கையை புனிதமானே யமுனை அப்படின்னு சாதிச்சிருக்காங்க. பிரணேஷாம் பிராணபிருதாவுதக்ரம் மனோவினேஷ்யம் விஷமாட்சவக்ரம் அகல்பயத் பன்னகவர்தனேன பிராயேண யோக்யம் பதகேந்திரவாக ஒரே விஷயம் சொல்லி முடிச்சிருக்கிற அதே வந்து அதாவது 100 தலையோடு இருக்கக்கூடிய காளியன் அப்படிங்கிறது நம்ம மனசுங்கிற சுவாமி. கடைசியே ஒரு விஷயம் சொல்ற, நம்ம மனசு தான் இதில் பல இந்திரியங்கள் பல விஷயங்கள் இருக்கும். இதுக்கு 100 விஷம் தலை இந்த மனசுக்கு இருக்கான். இந்த மனசை அடக்கணும் அப்படின்னு பகவான் நினைச்சானா, ஆனால் வந்து இவருடைய மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மனசை அடக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது. அசஞ்சாக கண்ணனே பகவத்கீதை சொல்கிற மனசை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு. ஆசிரியர்களுடைய மனசெல்லாம் அடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா முன்னாடி ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ரிஹர்சல் அப்படிங்கிறாரு. அந்த ரிஹர்சல் தான் இது அப்படின்னு யோக்யாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யோக்யானா ரிஹர்சல் அர்த்தம். அதனால் ஒரு ரிஹர்சல் பண்ணி காரியனை அடக்கி இதே மாதிரி 100 தலை விஷத்தை கற்கக்கூடிய மனுஷருடைய மனசை எல்லாம் நாம் அடக்கி எல்லாரையும் நம்ம திருவடிக்கு சேர்த்து வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பகவான் இந்த லீலையை செய்து வருகிறான் அப்படின்னு சொல்ற. அப்படிப்பட்ட ஆச்சரியமான லீலையை இன்னைக்கு நம்ம பெருமாள் கிட்ட சேவிக்கப்படுறோம். சுவாமி எதையுமே சுவாமி தேசிகின் சீசுக்தியோடு அனுபவிச்சாதான் உதயநாள். அப்போ தான் அந்த அனுபவத்துக்கு ஒரு பூர்த்தி வரும். அந்த ரீதியில் எனக்கு தேசிகின் சீசுக்தியோடு கூட அந்த காரிய மந்திரத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த இருக்கிற பாகவதோட கூடவும் அந்த தேசிகின் சங்கிலையும் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கடையில் கிடைச்சி கடையில் எல்லாருக்கும் தன்யவாதங்களை சமர்ப்பிக்கிறேன். சவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. Hare Hare Ram Vivan Sattva